2 கிரிமினல்ஸ் வெட்டிக்கிட்டா நமக்கு என்ன இருக்கு? அது சட்டம் ஒழுங்கு கெட்டதா? அப்பாவிகள் பாதிக்கப்படக்கூடாது. நம்ம சட்டத்தில் அதுதான். நம்ம எல்லாரும் எதுனா என்னுடைய இது ஒரு நாள் போலீஸ் வேலையை பார்க்க சொல்லுங்க. இந்த ஹியூமன் ரைட்ஸ் சிலர் பேசுகிறாங்க, நான் அப்படி இல்லை மீறிட்டீங்க அப்படின்னு. ஒரு நாள் அவங்கள யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க சொல்லுங்க, பார்க்க முடியாது. ஒரு என்கவுண்டர்னு ஒன்று நடந்துருச்சுன்னா ரவுடிசம் குறையும். ஒரே ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் ரவுடிசம் எப்போ இருக்கும்னா அதிகாரிகளை பொறுத்து தான். சரியான அதிகாரி இருக்கும்போது ரவுடிசம் குறையும். துப்பாக்கியை கொடுப்பாங்க, சுடக்கூடாதுன்றவாங்க. இப்போ லத்தியை கொடுப்பாங்க, அடிக்கக்கூடாதுன்றவாங்க. ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? கிரைமை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரவுடிகளை ஒழிக்கணும்னா 24 hours கூட போய் வேண்டாம், எல்லா ரவுடியும் ஒழிக்க முடியும். எல்லாரும் ஒத்துழைக்கணும். செத்தவனை தீவிரவாதி மாதிரியும் கொலை பண்ணவனை தியாகி மாதிரியும் பேசுகிறாங்க இங்கே. அப்போ எப்படி இருக்கும்? சரியாக வராது. எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கோ இல்லை பொதுமக்களுக்கோ எங்களுக்கோ ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படும் என நிலை ஏற்படுமாயால் என்கவுண்டர். ரவுடிகளை பொறுத்த வரைக்கும் போலீஸை கண்டா பயப்பட தான் செய்வான். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவுக்கியம். அவர் போய் பிடிக்க போறாரு, இது மாதிரி பென்ஷன் வருது வந்திருக்கு வான்றாரு. வரும்போது அவனை வெட்டுறாரு. வீரமணி தான் எப்போதும் வெப்பன் வச்சிருப்பாங்க. வெட்டோம்னா கூட 10 பேர் இருக்காங்க. பழைய ரவுடிஸ் எல்லாம் இப்போ ஒயிட் காலராக ஆகிட்டான், அரசியலுக்கு வந்துட்டான். அவன் ஒரு ஆப்ரேட் பண்ணோம்னா கூலிப்படையை வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கிறான். பதட்டத்தில் ஸ்டன் கிரேனை போட்டாருன்னு அவருக்கு தெரியுமா? நான் பதட்டத்தில் போட்டேன்னு. அதாவது வேலை பார்க்குறத குறை சொல்லணுங்கிறதுக்காக குறை சொல்லக்கூடாது. எனக்கு பதட்டம் இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? எனக்கு இல்லை, என் பக்கத்தில் உட்காந்துருந்தார் அந்த அதிகாரி. அவனை போகணும், கூப்பிட்டு வரணும், பேசி கூட்டிகிட்டு வெளியே வரணும். அவ்வளோதான் என்னுடைய பார்ட். மற்ற பாட்டெலாம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். சாப்பாடெலாம் கொண்டு போனது உண்மைதான், அதெல்லாம் சாப்பிடலை. சாப்பாடெல்லாம் டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். நைட்டு 10:30 மணிக்கு என்ன தேவை? வீரப்பனுடைய கடைசி முடிவு வர்றதுக்கு காரணம், மெயின் காரணம் வால்டர் சார் தான். வால்டர் சார் இல்லைன்னா இது எண்டாக வந்திருக்காது. 400 பேர் எவ்வளோ பேர் இருந்தால 4 பேர் ஆக்குனது யாரு? வண்டியை நிறுத்தின உடனே நாங்கள் 2 பேரும் இறங்கி போயிட்டோம். சரவணன் அங்கே இறங்கி போயிட்டார், நான் இந்த சைடில் வந்துட்டேன். அவங்க இது பண்ண சரண்டர் ஆக சொல்லும்போது சரண்டரால் துப்பாக்கியால் சுட்டுறாச்சு. முதலைக்கு தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் பலம். வீரப்பன் என்ற அந்த குரூப்புக்கு காட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் பலம். வெளியே வந்தாச்சுன்னா அந்த பலம் இருக்காது. நான் ரிட்டையர்டு ஆனேன்னா இந்த 3 பேர் தான் காரணம். யாரோ சொல்லலாம், நான் இன்னைக்கு ஓப்பனாக சொல்கிறேன். நான் ரிட்டையர்டு ஆகிறதுக்கு காரணம் நம்ம வேலையை பார்க்கணும். போலீஸ் வேலையை பார்க்கணும். அரசியல் வேலையை பார்க்கணும். வழக்கறிஞர்கள் வேலையை பார்க்கணும். வழக்கறிஞர்கள் அவருக்கு வர்ற கிளைண்ட்டை தானே கிளைண்ட் ஆகிடக்கூடாது. வாழ்த்தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு ஸ்பெஷல் கெஸ்டை சந்திக்க இருக்கிறோம். என்கவுண்டர் என்றதும் ஞாபகம் வரும் பெயர் காவல்துறை அதிகாரி வெள்ளத்துறை. அவருடன் பேசலாம். வணக்கம். இப்போ நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க சார். இவ்வளோ காலம் பணி செஞ்சுட்டு இப்போ திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய பணிக்காலங்கள் ஒரு மனநிறைவாக இருக்கா? எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். அவ்வளோதான். நான் வேலை பார்த்த நேரத்தில் நல்லபடியாக வேலை பார்த்தேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைட். திருப்பி அதை பற்றி இன்னும் இருந்திருக்கலாமோ, இல்லை நம்ம இருந்திருக்கலாம், அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது. அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. நான் வெளியே என்னென்னா வெள்ளத்துறை அப்படின்னா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா வெள்ளத்துறை அப்படிங்கிற ஒரு பேர் தான் இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? இப்படி ஒரு அடையாளம் இருக்கிறது? இல்லை, அப்படிலாம் எனக்கு கிடையாது. அதான் சொல்கிறேனே, அவங்களுக்கு ஒரு ஆவல் அப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. திட்டுறவங்க திட்டிட்டு போகிறாங்க. அதை பற்றி நமக்கு ஒன்றும் கிடையாது. என்னுடைய நான் இன்வால்மெண்ட்டோட எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சா, நான் வேலை பார்த்தேனா, நான் இன்னைக்கு ஒரு வேலை பார்த்தேனா, திருப்தியாக பண்ணமா, நம்ம செஞ்சது சரி. யாருனாலும் அது தப்பு சரின்னு அவங்கவுங்க சொல்லட்டும். அவங்க என்ன அடமொழி, இந்த அடமொழியில் எவ்வளோ நாளைக்கு, அவ்வளோதான். கொஞ்சம் நாளைக்கு சொல்லுவாங்க, அதோட மறந்துடுவாங்க எல்லாரும். எப்படி இது உருவாச்சு? அந்த அடமொழி எப்படி உருவாச்சு? உங்களோட முதல் என்கவுண்டர் எது? திருச்சியில் முதல் என்கவுண்ட்ரு நம்ம திருப்பாதி சார் இருந்தபோது என்கவுண்ட்ரு. அதுக்கப்புறம் சென்னை, அதுவும் திருப்பாதி சார் தான். இப்படி ஒன்று வந்துச்சு. எனக்கு ஒரு இது ஒன்று சொல்லலாம். நான் ட்ரைனிங் முடிச்சுட்டு அசோக் நகரில் ட்ரைனிங் முடிச்சுட்டு கீரனூரில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். அப்போ எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார், மிஸ்டர் அரசுன்னு சொல்லி. அரசுன்னா அரசு மாதிரியே இருப்பார். படம் இப்போ அரசுன்னு வந்துச்சு, அது மாதிரியே இருப்பார்.
அவ்வளோ ஸ்டஃப் எதுவுமே இருக்காது. எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்தவரே அவர் தான். அவரை பார்த்தா அந்த ஆனஸ்டி எல்லாமே இது பண்ணது. துப்பாக்கி சுடுற பயிற்சிகள் அதெல்லாம் எங்கே சார்? நான் எப்போதுமே சிட்டிஸ் எங்கேயும் போய் பயிற்சிலாம் எடுத்தது கிடையாது. ட்ரைனிங்கில் எடுத்தது தான். நான் C-Certificate ஹோல்டர், சீனியர் அண்டர் ஆஃபீஸர் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில். ஆர்டி பரேடெலாம் அட்டன் பண்ணியிருக்கேன். திருப்பி எல்லாம் இப்போ ஆர்டி பரேடு, திருப்பி கார்ட் ஆஃப் ஆனரு ராஜீவ்காந்தி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்திரா காந்திக்கு பிறகு பழைய பிரைம் மினிஸ்டர். இதே மாதிரி இருக்கிறனால எனக்கு துப்பாக்கி நார்மலாகவே நல்லா சொல்லுவேன். அது ஃபஸ்ட்டு என்கவுண்டர் அது எப்படி நடந்துச்சு? கோசிஜன்னு சொல்லி பிச்சைமுத்து அண்டு கொக்கு ஜேம்ஸ்னு 2 குரூப், 2 பேருமே ஒரே குரூப்பாக தான் இருக்காங்க. பிச்சைமுத்து குரூப்பில் பிச்சைமுத்துன்னு ஒரு ரவுடி, திருச்சி பாலக்கரை லிமிட்டு காஜாமலை. அதில் அவங்களுக்குள்ள ரொம்ப 2 பிரச்சனைகள் வருது. அதனால் கொக்கு ஜேம்ஸ் குரூப் ஒன்று, பிச்சைமுத்து குரூப் ஒன்று. இவங்களுடைய ரவுடிசம் அதிகம், மார்டர் பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து எல்லாமே இருந்துச்சு. பிச்சைமுத்தோட அசோசியேட்டு தான் கோசிஜின். அந்த கோசிஜின் வந்து கோர்ட்டில் வச்சு ஒரு மார்டர் பண்ணுறான். ஸோ நிறைய மார்டரு, அதில் ஒரு மார்டரு. அதுக்கப்புறம் அதில் நாங்கள் பிடிச்சி கோர்ட்டுக்கு கொண்டு போகிறோம். போயிட்டு ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஜெயிலுக்கு கொண்டு போகிற வழியில் ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆனோன்னா ட்ரை டு எஸ்கேப்பு அண்டு கேப்சர் பண்ணிடுற துப்பாக்கியை எடுத்துகிட்டு போயிடுறான் அந்த நம்ம போலீஸ்ட்டு வந்து. விரட்டி பிடிக்கும்போது அதே துப்பாக்கியில் சுடும்போது நம்ம திருப்பி சுடல இறந்துடுறோம். ஸோ இதில் இப்போ என்கவுண்டர்லாம் நீங்கள் அந்த இடத்துல முடிவு பண்ணுறது தான் வந்து. ஆமாம், எதுவுமே ப்ரீ பிளான்டு கிடையாது. என்கவுண்டர் இஸ் நாட் ஏ ப்ரீ பிளான்ட். கவுண்டர் தான் என்கவுண்டர். கூட கவுண்டர் பண்ணுறோம். கவுண்டர் எடுக்கும்போது அது இதாகிடுது, செல்ஃப் டிஃபென்ஸ் தான். ஜாயின் பண்ணி அடுத்த வருஷமே நடக்குது அந்த என்கவுண்டர். 97 ஜாயின் பண்ணேன். ட்ரைனிங் 97, 98 ஜாயின் உடனே நடக்கும். ப்ரொபேஷனரி எஸ்ஐயா இருக்கும்போது நடக்கும். எப்படி பார்த்தாங்க ஒரே வருஷத்தில் ஒரு என்கவுண்டர் நீங்கள் இப்போ பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறப்ப காவல்துறையிலேயே வெளியும் சரி எப்படி இப்போ பார்வை இருந்தது? வெளிப்பார்வை எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மனசுக்குள்ள இருந்து நான் என்ன சொல்ல முடியாது. எனக்கு வந்து நம்ம டியூட்டியை நம்ம பார்த்தோம், நம்ம வேலையை நம்ம பார்த்தோம், சரிவர பார்த்தோம், அவ்வளோதான். ஃபேமிலியில் அப்படி எப்படி எடுத்துக்கிட்டாங்க சார்? ஃபேமிலி அந்த நேரத்தில் ஒய்ஃபு குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க. அதனால் எனக்கு பொண்ணு இருக்கா, எனக்கு பொண்ணும் பையனும் இருக்காங்க, 2 பேருமே இருக்காங்க. நான் மேரேஜ் ஆன பிறகு தான் ட்ரைனிங்கே போனேன். அதனால் அவங்க ஒன்றும் அது ஒரு இதாக இல்லை. அவங்க ஊரில் இருந்தாங்க, நான் தனியாக இருந்ததுனால ஒன்றும். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறாங்களா சார்? இது அவங்க எப்படி பார்க்குறாங்க? குடும்பத்தில் எதுவும் அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? அது ஒன்றும் என்கிட்ட சொன்னதில்லை. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறதெல்லாம் அது ஒரு இது இல்லை. அது இருக்கிற வரைக்கும் கொடுக்குற ஒரு மக்களாக பார்த்து கொடுக்கறது, அவ்வளோதான். அதுவும் உங்களை மாதிரி சகோதரர்கள் ஏதோ விட்டுறது தான். எப்போதுமே ஒரு என்கவுண்டர்னு ஒன்று நடந்துருச்சுன்னா ரவுடிசம் குறையும். ஒரே ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் ரவுடிசம் எப்போ இருக்கும்னா அதிகாரிகளை பொறுத்து தான். சரியான அதிகாரி இருக்கும்போது ரவுடிசம் குறையும். அதிகாரிகளுடைய கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி வரும்போது ரவுடிசம் அதிகரிக்கும். அதுக்கு காரணம் வேறு டிஃப்ரெண்ட் காரணமாக இருக்கலாம், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அதிகாரிகள் கரெக்டாக இருக்கும்போது செய்யணும். அதே மாதிரி இப்போ வருங்காலங்களில் அன்றைக்கி இருந்த காலகட்டங்கள் வேறு, செஞ்சாங்க. இப்போ வால்டர் தேவாரம் சார்லாம் இருந்தாங்க, அன்றைக்கெல்லாம் செஞ்சாங்க. துப்பாக்கியை கொடுப்பாங்க, சுடக்கூடாதுன்றுவாங்க. இப்போ லட்சியம் கொடுப்பாங்க, அடிக்கக்கூடாதுன்றுவாங்க. ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? கிரைமை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடிக்கத்தான் செய்யணும். துப்பாக்கியை கொடுத்து அது எந்த சிஆர்பிஸை சொல்லிக்கணும் எனக்கு தெரியலை. எனக்கு என்னுடைய நாலேஜ் கேட்டினபடியே தெரியலை. முட்டுக்கீழே சுடுங்க. முட்டுக்கீழே எதை சொல்லிச்சிடணும்? டார்கெட் கொடுக்குறாங்க எங்களுக்கு ஃபயரிங் ரேஞ்சில். ஃபயரிங் ரேஞ்சில் 10 பாயிண்ட் வரணும்னா புல்லில் அடிக்கணும். புல் எது? காலா இல்லையே. லத்தியை கொண்டு அடிக்கும்போது அடிக்கலாம். உங்களுக்கு சிஸ்டமே மாறி போச்சு. மனித உரிமை, அந்த உரிமைன்னு நிறையா வந்து போலீஸை டார்ச்சர் பண்ணோம்னா எந்த போலீஸ் வேலை பார்க்க முடியும்? துப்பாக்கியை கொடுக்குறதா இருந்தால் சுடத்தான் செய்யணும், லத்தியை கொடுத்தா அடிக்கத்தான் செய்யணும். இது 2ஐயும் கொடுத்துட்டு செய்யாத 1000 என்கொயரி, 1000 இது எல்லா செலவும் அந்த கன்சென்ட் ஆஃபீஸர்ஸ் பார்க்கறனால எவ்வளோ லாஸ். நானே எவ்வளோ செலவழிச்சிருப்பேன் கோர்ட்டுக்கு, அட்வொகேட்ஸுக்கு எவ்வளோ கொடுத்துருப்போம். அது போக கடைசியில் 5 லட்ச ரூபாயும் பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க. ஹியூமன் ரைட்ஸ் போட்டானே, அந்த ஹியூமன் ரைட்ஸ் போட்டதே தவறுன்னு சொல்லலாம். பெட்டிஷனர் கிடையாது, எல்லாம் கிடையாது. ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து அவர் சௌரியத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதை கூட ரெவியூ பண்ணி அதை பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது போலீஸில். மற்ற போலீஸ் எப்படி வேலை பார்க்க முடியும்? போலீஸ் பயப்படுவாங்கல்ல. மாத சம்பளத்தை வாங்கி அங்கே கட்டிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? கடைசியில் ரிட்டையர்டாக போகும்போதும் கொடுக்குற பணத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு கொடுத்தா ஜெனினிட்டி பார்க்கணும்ல. உங்களுக்கு தப்பு இருந்தால் ரைட்டு பிடிச்சி வச்சிங்க. செத்தவன் யாரு, அடிப்பட்டவன் யாரு, மிதிப்பட்டவன் யாரு, அடித்தவங்க யாருங்கிறத பார்க்கணும்ல. மனித உரிமைக்குன்னு போயிட்டு அந்த இதை கவனிக்கிறதே கிடையாது.
குற்றவாளிகளுக்கு முழுமையாக போயிடுறது. குற்றவாளி அடிச்சிருப்பான், அவன் குற்றவாளி தானே, அவனை அடித்தா என்ன தப்பு இருக்குது? இல்லைன்னா ஒன்று செய்யலாம், காவல்துறைக்கு எதாவது அடிக்கிறாங்க, துப்பாக்கியால் சுடுறாங்க, துப்பாக்கியெல்லாம் பிடுங்கி வச்சுக்கலாம், கலத்தியெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு போயிடலாம். துப்பாக்கி கொடுத்தா சுடத்தான் செய்வாங்க காவல்துறை. அதனால தான் கிரைம் அதிகமாக நடக்குது. நீங்கள் இப்போ மனித உரிமைகள் சம்மந்தமான நிறைய என்கவுண்டர் சம்பந்தம் அதுக்கு இப்போ இது சம்மந்தமாக நிறைய சந்திச்சிருப்பீங்க. வந்து என்ன மாதிரி நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்தது? இல்லை, நிறையா ஜஸ்டிஸ் வந்து இருந்தாங்க, நல்லா தான் இருந்தாங்க. அவங்கள யாரையும் குறை சொல்ல முடியாது. இந்த லாஸ்ட் டைம் இருந்தாருங்களா துரை ஜெயச்சந்திரன், அவர் திருப்பி இன்னொருத்தர் அவர் கூடயே இருந்தார் மெம்பர். இவங்க 2 பேரும் கவர்மெண்ட்டே க்ளோஸ் பண்ண கேஸ் எல்லாம் இவங்க கன்விஷன் கொடுத்து போயிட்டாங்க. கவர்மெண்ட் கொடுத்து லீகல் ஒப்பீனியன் வாங்கி எல்லாமே ஜியோலாம் அனுப்பின ஒரு கேஸுக்கு இவர் வந்து 3 லட்ச ரூபா ஃபைன் அப்படின்னு போட்டு போயிட்டார். இப்போ எனக்கு 5 லட்ச ரூபா பிடிச்சி வச்சிருக்காங்களா, அதுக்கு தான் ஜெயச்சந்திரனும் இவரும் போட்ட கேஸில் தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. நிறைய பேர் ஜஸ்டிஸ் இருந்தால் தான் செஞ்சாங்க, ஜெனியூனாக விசாரித்தாங்க. இல்லைன்னா இல்லை, இருக்குன்னா இருக்கு. ஆனால் ஒரு எஸ்ஐயை மர்டர் பண்ணுறான் கொக்கி குமார்னு, அவன் இறந்து போகிறான், நான் அதில் சப்டிவிஷன் ஆஃபீஸர். அந்த இதுக்கு ஜெயச்சந்திரன் 3 லட்ச ரூபா ஃபைன் போடுறாரு. எப்படி போட்டாருன்னு அதை ரெவ்யூ பண்ணால் தெரியும், எந்த பேஸில் போட்டான்னு. அதாவது சிலர் என்னன்னா கமிஷனில் இருக்காங்க, அவங்க சொன்னது தான் தெய்வ வாக்காக இருக்குது, யாருமே கேட்கறது இல்லை. டிபார்ட்மெண்ட்லேருந்து அதுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணி இது இல்லை, அது எஸ்ஐ மர்டர் கேஸில் உள்ள அக்யூஸ்டு A3, அவன் இறந்துருக்கான், அவன் இறந்ததும் டாக்டர்ஸோ எதுவுமே அடித்ததுனால இல்லை, இவர் சப்டிவிஷன் ஆஃபீஸர், இவங்களுக்கெல்லாம் எதுக்கு போலீஸுக்கு ஃபைன் போடுறீங்க அப்படின்னு கேட்காம அவங்களுக்கு ஃபைனை போட்டு அவனுக்கு அக்யூஸ்டுக்கு கொடுத்தா அக்யூஸ்ட் தெளிவாக இருப்பான்ல. கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள், கொக்கி குமார் விஷயத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது. இல்லை, பிடிக்க போகிறாங்க, அவன் ஒரு கேஸில் இன்னொரு கேஸில் அசால்ட் பண்ணுறான். எஸ்ஐ மர்டர் கேஸில் இருக்கவன் ஜெயிலுக்கு போயிட்டு வரான், அவரங்காட்டுக்காரன். திருப்பி வந்து ஒருத்தர்கிட்ட ராபரி பண்ணுறான், திருப்பி போலீஸ் பிடிக்க போகிறாங்க, அசால்ட் பண்ணுறான், போலீஸ் அடிக்கிறாங்க. யூஸ் மினிமம் ஃபோர்ஸு பார்த்துருக்காங்க, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவன் ஓடுறான், ரயில்வே ட்ராக்கில் விரட்டுறாங்க, கீழே விழுந்துடுறான். பட் அவன் இறந்துடுறான், ஆஸ்பத்திரி கொண்டு போகும்போது இறந்துடுறான், ஆஸ்பத்திரியில் பிராட் டு டெத்து போடுறான். இதுக்காகத்தான் எனக்கு ஃபைன் போட்டது. ஜெயச்சந்திரன் அவர் கம்ப்ளைண்ட் பார்ட்டி வித்ரா பண்ணிட்டான், கம்ப்ளைண்ட் பார்ட்டியை வித்ரா பண்ணியாச்சு, சிபிசிஐடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இவர் வந்து ஃபைனை போடுறார். இது என்ன இது காரணம்? இது அது 3 கொடுக்குறாரு ஒரே இதுக்கு. த டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன், ஃபைன், எஃப்ஐஆர் பண்ணும். அவர் ஒரு மோட்டிவோட போலீஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து உட்காந்தா போலீஸ் என்ன வேலை பார்க்க முடியும்? ஒரு நாள் போலீஸ் வேலையை பார்க்க சொல்லுங்க. ஹியூமன் ரைட்ஸ் சிலர் பேசுகிறாங்க, நான் அப்படி இல்லை மீறிட்டீங்க அப்படின்னு. ஒரு நாள் அவங்கள யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க சொல்லுங்க, பார்க்க முடியாது. வெளியே இருந்து பார்க்கறதுக்கு எல்லாம் இருக்கான். எங்களுக்கு நாங்கள்லாம் என்னன்னா மரியாதை இருக்கும் நிறையா, போலீஸ் மரியாதை இருக்கும், உள்ளுக்கு நாய்படாத பாரு. என்ன எல்லாரும் பேசுவேன், யார் தான் பேசலை போலீஸா? நியாயமாக இந்த இடத்துல போகாதீங்கன்னு சொல்லி எல்லாம் ஜென்ரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கோம். நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னால் யார் கேட்குறா? போனால் அங்கே திட்டு, இல்லைன்னா இங்கே இவங்களுடைய இது என்னெல்லாம் பேசுகிறாங்க, குடும்பத்தையே பற்றி பேசுவானுங்க. நாங்கள் தான் போலீஸில் வேலை பார்க்குறோம், எங்களை தான் திட்டுறவன, குடும்பத்தையும் சேர்த்து பேசுவேன். அதனால தான் இப்போ இருக்கிற போலீஸ் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இப்போ படித்த பையங்க கான்ஸ்டபிள் வரவனே இன்ஜினியர் வரான், அவன் எப்படி நினைப்பான்? சரி, நமக்கு எதுக்கு இந்த திட்டு வாங்கணும், எதுக்கு நம்ம போய் கோர்ட்டில் ஏறி நிற்கணும், நம்மளே சம்பளத்துக்கு வந்திருக்கோம். அதனால் இது பண்ணலாம் சொல்லுவாங்க எல்லாரும். 40,000 ரூபா சம்பளம், 50,000 ரூபா சம்பளம் சொல்லுவாங்க. அன்னைக்கு நான் 5,000 ரூபா வாங்கினேன், எஸ்ஐயா இருக்கும்போது 5,000 ரூபா. 97 ஒரு 50,000 ரூபா இது போட்டு நான் ஒரு நகை எடுக்கும்போது 15 பவுன் 75,000 ரூபா. இன்னைக்கு எடுத்துட முடியுமா? அவன் 40,000 ரூபாயில் 1 பவுன் எடுத்துட முடியுமா? அதனால் அவ்வளோ கொடுக்குறோம், அவங்க எதுக்கு வேலை பார்க்க வேண்டியதானே? என்ன வேலை பார்க்குறது? அவனுக்கு தான் சம்பளம் கம்மி, எல்லாம் கம்மி. அவனை திட்டாத ஆட்களே கிடையாது, காவல்துறையை திட்டாத ஆட்களே கிடையாது. துப்பாக்கிலாம் தூக்கிட்டு போங்கம்பாங்க, சுற்றாத அப்படிம்பாங்க. இதெல்லாம் தப்பு தானே? முட்டி கீழே சுடணும் அப்படின்பாங்க. முட்டி கீழே சுடுற பழக்கம் எதுக்கு? நீங்கள் எத்தனை வாட்டி கேஸ் போட்டாலும் சரி தான், எத்தனை கேஸ் போட்டாலும் அவன் கவலையே பட மாட்டான். கிரிமினல்ஸ் இன்னைக்கு ஜெயிலாக இல்லை. அன்றைக்கெல்லாம் இங்கிலீஷ்காரங்க காலத்தில் பிரிட்டிஷ் பீரியட்லையோ எல்லாத்துலேயும் ஜெயிலுக்கு போகணும்னா பயப்படுவான். ஆனால் இன்றைக்கி ஜெயிலுக்கு போகணுன்னா சந்தோஷப்படுறான். ஏன்னா அவ்வளோ ஃபெசிலிட்டிஸு. அவனுக்கு கொண்டக்கடல் என்ன, வடை என்ன, அவனுக்கு எதுவும், அவனுக்கு மனித உரிமை பாதிக்கப்படக்கூடாதான். நிறைய விஷயங்கள் இருக்கனால காவல்துறை கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இல்லைன்னா காவல்துறையை விட்டு பாருங்க, ஃப்ரீயாக விட்டு பாருங்க, இலவர அரசியல் நடத்திடுவாங்க சிலர். ஆளுங்கட்சி எதை செஞ்சாலும் தப்பும்பாங்க. ஆனால் அதே இது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது
இந்த கட்சியை தவிர்த்தணும். இது ஒரு பொலிட்டிக்கல் ட்ரெண்ட், ஓட்டுக்காக பண்ணுறது. ஏன்னா அவங்களால போல்ட்டா என்ன மக்கள் ஓட்டு போயிருமோ, அவங்க எதுவும் சொல்லிடுவாங்களோ, அதாவது மற்றவங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன வரும் அதை எதிர்பார்க்க நம்ம எதையும் சக்ஸஸ் பண்ண முடியாது. நமக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும். குற்றவாளி சாவுறதோ இதோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது லாண்ட் ஆர்டர். இப்போ கமிஷனர் கூட மாத்துறாங்க, தேவையில்லாது. கமிஷனர்னா யாரு? அவரு போய் ஏன் பார்க்கணும்? ஒரு கமிஷனருக்கு வந்து ரவுடிஸ்குள்ள செத்துக்கிட்டா என்ன அர்த்தம்? எப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுது? ஒரு பப்ளிக், அதாவது ரியல் சிட்டிசன், அதாவது ஒருத்தன் நல்லவன், சட்டத்துக்கு கட்டுப்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு நடத்தப்படுறவங்கள ஏதாவது பண்ணி யாராவது பண்ணா, கிரிமினல் பண்ணா அன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கெடுது. 2 கிரிமினல்ஸ் வெட்டிக்கிட்டா நமக்கு என்ன இருக்கு? அது சட்டம் ஒழுங்கு கெடுதா? அப்பாவிகள் பாதிக்கப்படக்கூடாது. நம்ம சட்டத்தில் அதுதான். நம்ம எல்லாரும் என்னுடைய இது 1000 குற்றவாளிகள் விடுதலை ஆனாலும் பரவாயில்ல, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படாது. அதுக்கு எதுக்குங்க இருக்குன்னு இவன் 1000 பேர் வெளியே வந்த பிறகு ஒரு நல்லவன் வந்து என்ன பண்ண போறான்? 1000 பேர் அதிகமாக கொண்டு வர மாட்டானா? அதாவது என்ன இருக்கணும்? ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது, ஒரு குற்றவாளியும் தப்பிக்கக்கூடாது. அப்படித்தானே இருக்கும். குற்றவாளிகள் 1000 பேர் வெளியே போகலாம், ஒரு நிரபராதியை தண்டிக்கப்படக்கூடாதுன்னா அது என்ன சட்டம்? ஆனால் பாதி நிரபராதி தான் தண்டிக்கப்படுறான். எந்த இடத்துல இது இருக்கு? சார் இப்போ இவ்வளவு நீங்கள் படி வந்துட்டு கடைசியில் ஓய்வு பெறதுக்கு முதல் நாள் உங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எப்படி இருந்தது? அப்போ நம்ம இவ்வளோ காலம் வேலை பார்த்துருக்கோம். ஒன்றும் கிடையாது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஏன்னா உங்களை 4 பேருக்கு பிடிச்சா 4 பேருக்கு பிடிக்காம இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நல்லா வேலை பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு எஸ்ஐ மாட்டு பண்ணவன் இறந்துட்டான், அது கேஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்காக சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நான் சேலஞ்ச் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னேன், கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம என்னத்துக்காக சஸ்பெண்ட் பண்ணுறாங்க? அது ஒரு ட்ரெண்ட். அது இறைவனுடைய அருள். ஏன்னா அண்ணாமலையார்கிட்ட இருந்தனால அண்ணாமலையார் அருள், என் பேர் மங்கி கம்முன்னு இருந்தேன். இது சஸ்பெண்ட் பண்ணி ஒரு பேரை ஏற்றி விட்டாங்க, அவ்வளோதான். நான் இறைவனுடைய அருள் தான் சொல்லுவேன். திரும்ப முதல்வர் தலையிட்டு தான் வந்து அதை மாற்றதா சொன்னாங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுங்க. இல்லை முதல்வர் அவர்கள் வந்து அவங்க நாலேஜில் பண்ண இதில் ஒரு விஷயம் தெரியுமா, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அப்பா காலத்தில் தான், முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்தில் தான் எங்களை இதுக்கே போட்டாங்க. 97 அவங்க ஆட்சி, அவங்க தான் அப்பாயின்மெண்ட்டே கொடுத்தாங்க. ஏடிஎம்கேல செலக்ட் பண்ணாங்க, எங்களை செலக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுக்காம போயிட்டாங்க. ட்ரைனிங் கொடுக்காம அவங்க 97 அவங்க ஆட்சி வருது. அவங்க ஆட்சி வந்தோடனே வைகுந்து சார், ரிட்டையர்டு டிஜி வைகுந்த் சார் இருந்தாங்க எங்கள் செலெக்ஷனில். அதுக்கப்புறம் பல அதிகாரிகள் மாறி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. வைகுந்து சார் சொல்லி சட்டசபையில் ஒரு எம்எல்ஏ கேட்டு கலைஞர் அவர்கள் தான் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுத்தது, எங்களுக்கு ஒரு 500 பேருக்கு. அதனால் இப்போ இந்த வாட்டி இப்போ ரிட்டையர்மெண்ட்லேயே அவர் பையன் இப்போ தற்போதைய முதல்வர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் முதல்வரை சந்திக்க கூட செஞ்சீங்க. அப்போ என்ன? நான் சந்திச்சு நன்றி சொல்லணும்ல. எப்படி இருந்தாலும் நமக்கு நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, அவங்களுக்கு என்ன பார்த்ததும் கிடையாது. ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரி தெரியும். இவ்வளோ தூரம் தலையிட்டு அவ்வளவு வேலைப்பாடுகளுக்கு இடையிலையும் ஒரு இன்ஃபர்மேஷன் போன உடனே அது என்னங்கிறத விசாரித்து நம்மளுக்கு இவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னா போய் நன்றி சொல்லிட்டு வந்தேன். வேற ஒன்றும் கிடையாது. அவர் என்ன சொன்னார்? வாழ்த்துக்கள் தான் சொன்னாங்க, வேற ஒன்றும் சொல்ல. வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சரி, இந்த மாதிரியே வந்து நீங்கள் இவ்வளோ ரிஸ்க்கான படிகள் நிறைய எடுத்திருக்கீங்க, அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் விருது கொடுக்கல, அப்படி ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கா? இல்லை, நான் எதையும் எதிர்பார்த்து செய்யலை. நானா எனக்கு மனசாட்சிக்கு என்ன தோணுச்சோ அதை செஞ்சுட்டு போனேன். யார் சொல்லியோ யாருடைய வற்புறுத்தலோ இல்லையோ அப்படியே கிடையாது. எனக்கு நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற நிலைமையில இருந்தனால அப்படி செஞ்சேன். நீங்கள் பண்ண என்கவுண்டர்கள்லாம் ரொம்ப மறக்க முடியாத விஷயங்கிறது அந்த வீரமணி, அயோத்திக்கு வீரமணி என்கவுண்டர் சார். இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியும்? கிரிமினல், அவனை பிடிக்க போகிறோம், அசால்ட் பண்ணுறான். அசால்ட்டு பீச்சில் நான் ஒரு சண்டே மார்னிங்கில் ஒரு ஐ திங்க் 11:20 டைம்லாம் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, மறந்து போச்சு எனக்கு. 2003 நடந்துச்சு. இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுக்கு ஆப்போசிட்டில். அப்போ வந்து ஒரு பெட்டிஷன் சம்மந்தமாக பிடிக்க போகும்போது அசால்ட் பண்ணுறான். அப்போ வந்து ஃபயரிங் ஆகும். நீங்கள் மப்டியில் இருந்தீங்க, தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற? இல்லை, எப்படி அதெல்லாம் சொல்லுவாங்க. யூனிஃபார்மில் தான் போவேன். நம்ம போலீஸ்னு அவனுக்கு தெரியணும்ல, போலீஸ்னு தெரிந்து அசால்ட் பண்ணா தானே எங்களை செல்ஃப் டிஃபென்ஸுக்கு நாங்கள் எடுக்கோம். என் கூட இன்னொரு எஸ்ஐ வந்திருந்தார், கிங்ஸ்லி தேவானந்தன் ஒரு எஸ்ஐ. அவர் போய் அவருக்கு தான் தெரியும். நான் வந்து 1 month தான் ஆச்சு, D5 மெரினாவுக்கு வந்து 1 month தான் ஆச்சு. அவர் போய் பிடிக்க போகிறாரு, இது மாதிரி பெட்டிஷன் வருது, வந்திருக்கு வான்றாரு. வரும்போது அவனை வெட்டுறாரு. வீரமணி தான் எப்போதும் வெப்பன் வச்சுருப்பாப்புல. வெட்டோம்னா கூட 10 பேர் இருக்காங்க.
அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறேன் என்னையும் அசால்ட் பண்ண வந்தாப்புல நான் சுட்டேன், அவ்வளோதான். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு சார்? உடனே அதுக்கப்புறம் நாங்கள் எஸ்கேப் ஆகிட்டோம். எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க கூட்டம் அதிகம் இல்லை. திருப்பி ஃபயரிங் ஆனோன்னே கூட வந்த எஸ்ஐ ஸ்லம் கிளியரன்ஸ் போட்டு பார்த்து ஓடிட்டாரு. நான் தனியாக அங்கே நின்னேன்னா அப்போம்லாம் பீச் இந்த பீச்சு கிடையாது, பழைய பீச். எல்லாருமே அந்த குப்பத்து ஆட்கள் எல்லாமே வந்து துணியெல்லாம் துவச்சிட்டு இருப்பாங்க மக்கள். அதனால் அன்றைக்கி சண்டேன்னொன்னே டிரைவிங் கற்றுக் கொடுத்துருந்தாங்க. ஒரு 2 வீலரில் ஒருத்தர் கற்றுக் கொடுத்துருந்தாரு. உடனே நம்ம போனதை பார்த்தோன்னா இப்போ வாங்கிட்டு அந்த 2 வீலர் வாங்கிட்டு நான் எங்கள் பட்டில் போயிட்டோம். அது மாதிரி சரி, ஒரு எஸ்ஐ ஆல்வினை மர்டர் பண்ணவங்களை என்கவுண்டரும் நீங்கள் தான் பண்ணீங்க. எஸ். அப்போ என்ன நடந்தது சார்? அது அப்புறம் ஆல்வின் சுதனை வந்து அந்த பையன் திருப்பாச்சேத்தி எஸ்ஐ, திருப்பாச்சேத்தி எஸ்ஐ மருதுபாண்டியர் ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போ வந்து அவங்களுக்குள்ள 2 பார்ட்டிக்குள்ள ப்ராப்ளம். அதனால மைக்கில் சொல்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிலாம் போகிறாங்க. இவங்க 2 பேரையுமே பிடிச்சி வச்சிடுறாங்க. அந்த பையங்க பிடிச்சி வச்சுட்டு முட்டி போட வச்சு வெஹிக்கிளை வந்து குளத்துக்குள்ளே தள்ளி, பார்த்துருப்பீங்க அப்போல்லாம், குளத்துக்குள்ளே தள்ளி இவங்களை வச்சுருக்காங்க. அப்போ இந்த பையன் திருப்பாச்சேத்தி ஸ்டேஷனில் இருக்கவனுக்கு வருது இன்ஃபர்மேஷன். இதில் என்னென்னா வெப்பன் எடுத்துகிட்டு போகல, யாருமே வெப்பன் இல்லை. எடுத்துகிட்டு போகும்போது வருது, இவன் போய் எல்லாத்தையும் தள்ளிட்டே எடுக்கிறான். அப்போ வந்து இந்த கொக்கிமாக தான் ஸ்டாப் இன்ஜுரி பண்ணுறாங்க. கதையை குத்தி அப்படியே அந்த பையன் 6 அடி இருப்பான். அவனை சோத்துலலாம் இடித்து ப்ரூட்டல் மாட்ரு, அவனை ப்ரூட்டல் மாட்ரு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போட்டு அவங்க ஏன்னா திருப்பி எனக்கு அதுக்கப்புறம் தான் இது வந்து அக்டோபர் 27 நடக்குது. எனக்கு நவம்பர் 6 வந்து நான் போஸ்ட் டேட்டு மானாமதுரை. அந்த டிஎஸ்பியும் இது மாற்றிட்டு நான் அண்ணா நகர் ஏசி. அப்போ என்னை மாற்றுறாங்க. நான் இப்போ ஜிஹெச் எனக்கு ஏன் லிமிட்டு, அந்த பாடி அங்கே தான் வருது, அந்த பையனுடைய பாடி. ஆனால் முடிச்சுட்டேன்னா 6 அன்றைக்கி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் டு மானாமதுரை. மானாமதுரையில் ஜாயின் பண்ணிடுறேன். 6 அன்றைக்கி ஜாயின் பண்ணிடுறேன். நவம்பர் 6, அக்டோபர் 27 இந்த அக்ரன்ஸு, 6 நான் ஜாயின் பண்ணேன். நான் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தான் இருக்கிறாங்க. அவங்க 2 பேர் எல்லாருமே ஜெயிலில் தான் இருக்கிறாங்க. நாங்கள் குண்டா சர்வ் பண்ணோம். நான் போனோன்னா அவனுக்கு ஒரு பிசிஆர் கேஸ் இருக்குது, அதுக்கு கஸ்டடி எடுத்து வந்தேன். ஃபார்மலிஸ்ட்லாம் முடித்து கஸ்டடி எடுத்து வரும்போது வர்ற வழியில் எஸ்கேப் ஆகிடுறான். அண்ணா நகர் லிமிட்டில் யூரின் இந்த வைத்தோலிங்கிற ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக இறக்குறாங்க, எஸ்கேப் ஆகிடுறான். அதில் அண்ணா நகரில் ஒரு 224 போட்டிருக்கோம். அந்த அன்றைக்கி ஈவினிங்கில் அப்போ வெஹிக்கிள் செக் பண்ணுறோம். வெஹிக்கிள் செக்லாம் ஈவினிங் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம மானாமதுரை லிமிட்டில் வரும்பொழுது அதே மாதிரி ஒரு எஸ்ஐயும் ஒரு கான்ஸ்டபிளும் அசால்ட்டு. அந்த ஒரு எஸ்ஐயை வெட்டிடுறான், கான்ஸ்டபிளுக்கும் விட்டு. ஸோ அப்போ அந்த நேரத்தில் நான் அங்கே போயிடுறேன். நான் டிஎஸ்பி. அப்பவும் ஃபயரிங் ஆகுது. எஸ்ஐ மர்டர் வந்து அந்த 27 அன்னைக்கு அவன் கொஞ்சம் ஆனஸ்ட் ஆஃபீஸர். இவனுக்கு தான் பிடிக்காது, ஆவரங்காட்டு பையங்க அந்த எல்லாம் சேர்ந்து இவங்களை மர்டர் பண்ணி. ஸோ எந்த மாதிரி சூழலில் டக்குன்னு இது நீங்கள் வந்து அவரை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம், ஸோ எந்த மாதிரி டைமில் நீங்கள் என்கவுண்டர் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க? அப்போது தற்காப்புக்காக பண்ணிடுவோம். எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கோ இல்லை பொதுமக்களுக்கோ எங்களுக்கோ ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படும் என நிலை ஏற்படுமாயால் என்கவுண்டர். ஸோ இது ஒரு சட்டராக முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும், எடுத்துருவோம். அதாவது நீங்களாம் பார்க்கலாம்ல, ஏ முடியாட்டா கூட எதிர்த்து அடிப்போம்ல, தனக்கு ஆபத்து வரும்போது எதிர்த்து அடிப்போம், அவ்வளோதான். எங்கிட்ட பிஸ்டல் இருக்கும், நாங்கள் ஃபைன் பண்ணுவோம். அதுக்காக சாகடிக்கணுங்கிறது எண்ணம் கிடையாது, பட் அவனை பிடிக்கணும். அதுக்காக ஏம் பண்ணிலாம் அடிக்க முடியாது நம்மளால. அந்த நேரத்தில் எடுப்போம், நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு எவ்வளவு ஏதோ அதை அடிப்போம், அந்த குண்டு பாய், அவ்வளோதான். என்கவுண்டர் பண்ணுறீங்க. இப்போ ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க வந்து சில இன்ஸ்பெக்டர்ஸே வந்து அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க, கொலையெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும், நம்ம இவ்வளோ என்கவுண்டர் பண்ணியிருக்கோம், வந்து நம்மளுக்கு ஆபத்துகள் இருக்குமா அப்படிங்கிறது சொந்தமாக எது ஏன் பயமா? ஆமாம், உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குமா? விதி வலியது, விதி வலியது, அது ஆண்டவனுடைய சித்தம். நல்லா பேசிக்கிட்டு இருப்போம், ஆண்டவன் எனக்கு இன்னைக்குன்னு போட்டிருந்தானா இன்னைக்கு எப்படி இருந்தாலும் முடிஞ்சுதான். இதை மீறி போக முடியுமா? விதி வலியது. அதனால பயப்படுறதுக்கெல்லாம் இடமே இல்லை. அதாவது எப்பவுமே நம்பர் 1 இருக்கணும்ல, எதுலையுமே நம்பர் 1 இருக்கும். 10ஓட 11 போகிறதுக்கு நம்ம இல்லை. ஏன் பாலிசி என்னுடைய எண்ணம் செய்யணுங்கிற அந்த வேகம் உண்டு. இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் பயம் இருக்காதுன்னு சொன்னீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு இப்போ என்கவுண்டர் பண்ண பிறகு ரவுடிகள்கிட்ட வந்து மிரட்டல்கள் வந்திருக்காது? இல்லை, மிரட்டல்கள்லாம் வராது. என்ன பிரச்சனைனா நம்ம அவன் கூட லிங்க் வச்சுக்கிட்டு அவனையே எது பண்ணா தான் அவனுக்கு கோவம் வரும். அவன் யாரோ நம்ம யாரோ, நம்ம வேலையை நம்ம பார்க்குறான், நம்ம கடமையை நம்ம செய்கிறான். அதனால் யாருக்கும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் வந்ததும் இல்லை, அந்த மாதிரி மிரட்டல்கள் வந்ததும் இல்லை. சார் அது மாதிரி சார் திடீர்னு நீங்கள் ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறீங்கனாலே லோக்கல் ரவுடிகளுக்கு வந்து ஒரு பயம் வரலாம். ஏற்கனவே என்கவுண்டர் அது நல்லது தானே, ரவுடிகளுக்கு பயம் வரணும். ஒரு போலீஸ் அதிகாரி போனால் ரவுடிகளுக்கு பயம் வரணும். அந்த பயம் இல்லைன்னா அந்த போலீஸ் அதிகாரி சரியில்லைன்னு தானே அர்த்தம். ஒரு அதிகாரி போனால் அந்த ரவுடிகளுக்கு பயப்படணும், மக்கள் பயப்படக்கூடாது.
மக்கள் வந்து வந்துட்டாரு சந்தோஷப்படணும், ரவுடிகள் பயந்தே தீரணும். அதுதான் போலீஸ். நீங்கள் இது வரைக்கும் பண்ண என்கவுண்டர்கள்லேயே ரொம்ப சவாலான என்கவுண்டர்னா இதை சொல்லுங்கள். வீரமணி என்கவுண்டர் தான். ஏன்னா அவன் நாட்டுக்குள்ளே இருக்கவன், ஊருக்குள்ளேயே இருக்கிறான், பக்கத்துலேயே இருக்கிறான். அவன் எந்த நேரத்தில் என்ன வேணாலும் பண்ணுவான். அவன் அசால்ட் பண்ணுறதுக்கெலாம் தயமாடா. அதே மாதிரி அன்னைக்கு பிடிக்கலன்னா அவன் பாண்டிச்சேரி போயிருப்பான். அவன் பையனுக்கு பர்த்டே கொண்டாடிட்டு போகலான்னு தான் இருக்கேன். அன்னைக்கு வலையெல்லாம் அவனுக்கு வலையெல்லாம் நிறைய வலைகள் இதாகி போச்சு. அதை பின்னுறதுக்கு தான் அங்கே வர்றவனை போய் பிடிக்க போகும்போது தான் பிரச்சனை. இல்லைன்னா அன்னைக்கு பிடிக்கலன்னா அவ்வளோதான், எஸ்கேப், அவ்வளோதான், போயிருப்பான். அது மாதிரி மற்ற இதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய இது கிடையாது, நமக்கு ரொம்ப ஒன்றும் சவாலாக இல்லை. வீரமணி மட்டும் கொஞ்சம் சவாலான ஒரு இது. எத்தனை என்கவுண்டர் சார் வரைக்கும் பண்ணியிருக்கோம்? நம்ம கணக்கு பண்ணி தான் சொல்லணும். இல்லை, அவன் எஸ்ஏ மர்டர் பண்ண வந்த பாரதி, பிரபு, கொக்கி குமார், இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாமே போலீஸே அவங்க ஊருக்குள்ளே போக முடியாது. உமன் இன்ஸ்பெக்டர் போனால் சட்டையை கிழிக்கிறது இல்லை. அப்போ அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் சரியில்லாமல் இருந்தது, அதனால அந்த நேரத்தில். பட் அதுக்கப்புறம் உள்ளுக்கு ஊருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஆஃப்டர் எஸ்ஐ மாற்று வந்து நான் டிஎஸ்பியாக போன பிறகு அந்த ஊருக்குள்ளே போயிட்டோம். ஊருக்குள்ளே போய் ஊருக்குள்ளேருந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப நவீன ஆயுதங்கள்லாம் கூட ரவுடிகள் வச்சுருக்காங்க. ரவுடிகள், ஆமாம். ஸோ அப்போ அது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன இருக்கும்? அவங்க அந்த அளவுக்கு போலீஸ்ட கூட ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கும் வந்து. இல்லை, எப்போதுமே ரவுடிகளை பொறுத்த வரைக்கும் போலீஸை கண்டா பயப்பட தான் செய்வான். நம்ம இருக்கிறத யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். நம்ம இருக்கிறது ஒழுங்காக இருக்கணும், நம்ம கரெக்டாக இருக்கணும். போலீஸ் ஆஃபீஸர் கரெக்டாக இருக்கணும். இவன்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கக்கூடாதுல்ல. இப்போ ரவுடிஸை எதை பேசுகிறான், தொடாத அப்படிங்கிறான். அவன் ரவுடி 10 மர்டர் பண்ணியிருக்கான், தொடாத. அதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. காவல்துறையை வந்து யாருமே காவல்துறை நீ உடனே ஒரு அடி அடிச்சுட்டா என்ன, 3 லட்ச ரூபா ஃபைன், ஹியூமன் ரைட்ஸில் நீ அடிச்சுட்ட, அந்த வீடியோ இருக்கு, அவன் அடித்தது சரி, நீ எதுக்கு அவனை பேசுகிற அப்படின்னு கேட்குறதுக்கு யார் இருக்கா சொல்லுங்கள். ரவுடிகளுக்கு செத்துட்டா பாதி பேர் சப்போர்ட்டே பண்ணிடுவாங்க. ஓட்டு கிடைக்கும்னு நினச்சா சப்போர்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, ஒருத்தர் 10 லட்ச ரூபா கொடுத்ததே தப்புங்கிறாங்க. சாராயம் குடிச்சு சாப்பிட்றவன் மெத்தனால் எங்கேருந்து வந்துச்சோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது தப்பே கிடையாது. மெத்தனால் வந்தது, அது போனது, எந்த கம்பெனிக்காரங்க நடவடிக்கை எடுத்த நடப்புறதில்லை. ஆனால் குடிகாரனுக்கு ஒரு 10 லட்ச ரூபா, அவன் இன்னும் 10 வருஷம் உயிரோடு இருந்தாலும் 10 லட்ச ரூபா சம்பாதிக்க போகிறது இல்லை. அவனுக்கு 10 லட்ச ரூபா, அதுக்கும் இன்னொரு அரசியல்வாதின்னு சொல்ற 10ஆது இல்லை. அரசியல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அநியாயம்லாம் பற்றி பேசுகிறதே கிடையாது. எல்லாம் அரசியல் நடத்தணும். எனக்கு இந்த வாட்டி ஓட்டு இப்போ என்ன பெர்சன்டேஜ் ஏறுது, இதுன்னா சட்டம் இதுதான், இது தப்பு, அவன் பண்ண தப்பு, அவ்வளோதான். இதை மாதிரி சொல்கிறது யார் சொல்கிறேன்? எஸ்ஆர் நோன்னு ஒரு இது இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. 2 ஆப்ஷன் மட்டும் விட்டுட்டு 3வது ஆப்ஷன் இப்போ வச்சுருக்காங்க, எஸ் நோ. இது 2 இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது. நீ எஸ் தான் இல்லைன்னா நோ தான். இதுன்னா இதுதான். கொலை பண்ணிட்டானா ஏஜ் லிமிட் இப்போல்லாம் மைனர் அது இதுன்னு பார்த்து வைக்கிறாங்க. டிபெண்ட் அப்பான் அக்கரன்ஸ். ஒருத்தன் மர்டர் பண்ணுறான், இப்போல்லாம் 17 வயசுக்கு 16 வயசு பையன் மர்டர் பண்ணால் அவன் மைனர் 3 வருஷத்துக்கு மேலே தண்டனை கிடையாது. இது எப்படி வரும்? வேறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க, டெமோக்ரஸியை வேறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் சொன்னீங்க வந்து போலீஸ்னாலே அவங்களுக்கு பயம்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனாலும் ஏன் ரவுடிகளை ஒழிக்க முடியாமல் இருக்குங்க? ரவுடிகளை ஒழிக்க முடியாதுன்னு இல்லை சார். ரவுடிகளை ஒழிக்கணும்னா 24 hours கூட வேண்டாம், எல்லா ரவுடியும் ஒழிக்க முடியும். எல்லாரும் ஒத்துழைக்கணும். மர்டர் பண்ணியிருக்கல, எதுக்காக மர்டர் பண்ண தெரியுங்களா? காசு வாங்கிட்டு குரூப் மர்டர், இந்த மர்டர் பண்ணுறேன், இமிடியட்டாக போலீஸ்கிட்ட கொடுங்க, அடுத்த நிமிஷம் காலி பண்ணிவிடுவாங்க. நீங்கள் மனித உரிமை, அரசியல் எல்லாம் வந்து நின்றுட்டு அதை பண்ணக்கூடாது. அவன் என்னமோ தியாகி மாதிரி, சுதந்திர தியாகி மாதிரி பேசுகிறான். செத்தவனை தீவிரவாதி மாதிரியும் கொலை பண்ணவனை தியாகி மாதிரியும் பேசுகிறாங்க இங்கே. அப்போ எப்படி இருக்கும்? சரியாக வர. அந்த மாதிரி என்னைக்கு கிரிமினல்ஸை தியாகி மாதிரி ஆக்கிட்டாங்களோ அப்போ கிரிமினல்ஸ் தான் வளருவான். வர்றதுக்கு காரணமே சமுதாயம் தான். காசு பணம்லாம் கிடையாது. எல்லாருமே பொருளாதாரம் தான் கிரிமினல்ஸ் அதிகமாக வளர்றதுக்குன்னு. சமுதாய சூழ்நிலை தான் கிரிமினல்ஸ் வளர்றதுக்கு காரணம். ஒரு ரவுடியை பார்க்குறான், வீரமணி இருக்கிறான், செயின் அகினா போட்டுட்டு அவன் வருவான், எல்லாரும் அண்ணா வணக்கம், அண்ணா வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் ஒரு சின்ன பையன் பார்க்குறான், அப்பா இவனை மாதிரி வந்தால் இப்படி இருக்கலாம், எல்லாரும் வணக்கம் சொல்லலாம். நல்லவன் ஒருத்தன் போகிறான்னு வச்சுங்க, சைக்கிளில் ஒருத்தன் போயிட்டு இருக்கான், அன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான், அவனை பார்த்து யாராவது ஒருத்தன் வணக்கம் சொல்கிறீங்களா? அப்போ சமுதாயத்தில் என்ன இருக்கும்? அவனை பார்த்து ஃபாலோ பண்ணுவானா, இவனை பார்ப்பானா? அவனை பார்த்ததுனால தான் இவ்வளோ மரியாதை இருக்கா
அப்போ நம்மளும் ரவுடி ஆகலாம் அப்படிங்கிறது. அதை வளர விடுறது யாரு? நீங்கள் பார்க்கலாம். வீரமணி வந்து திமுக மாநாடு நடக்கும்போது பூந்து அடிக்கிறேன், அதே அடிக்கிறான் திருப்பி ஏடிஎம்கேல இந்த குயின் மேரிஸ் காலேஜ் சட்டசபை ஆக்கும்போது என்னென்ன சிஎம் வண்டியை மறிக்கிறான். அதாவது ஒருத்தர் வளர்த்து விட்டா அதே கத்தி தீட்ட மரத்தில் தான் நம்ம பதம் பார்ப்போம். அந்த மாதிரி தான் ரவுடிஸை வளர்த்து விடுறது இன்றைக்கி ஆபத்து. ரவுடிஸை அப்படியே இமிடியேட்டாக எடுத்துடணும். போலீஸை கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட் ஆகணும், அவ்வளோதான். துப்பாக்கி வச்சுக்கோ, தேவைப்பட்டா சுடு, லத்தி வச்சுக்கோ, அடிக்கணும். அடிக்காமல் நீங்கள் டெமோக்ரஸியை பயன்படுத்துறது வந்து பஸ்ஸு மறியலுக்கும் அதுக்கும் 1 மணி நேரம் 4 மணி நேரம் பஸ் மறியல், 5 மணி நேரம் பஸ் மறியல், ரவுடி செத்தாலும் பஸ் மறியல், என்ன நடந்தாலும் பஸ் மறியல். அதுக்காக பப்ளிக்கை வந்து இடைஞ்சல் பண்ணுறது தப்பு இல்லையா? இதுக்கு வந்து நீங்கள் பஞ்சாயத்து பேசிட்டா இருக்க முடியும். என்னைக்கு நீங்கள் பஞ்சாயத்து பேச ஆரம்பிச்சிங்களோ, போலீஸ் வேலையை தவிர மற்ற வேலையெல்லாம் பார்க்க விட்டீங்களோ, அப்போ தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பம். போலீஸ் வேலையை மட்டும் பார்த்துருந்தா இந்த பிரச்சனைக்கு வேலையே இல்லை. போலீஸை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் கொஞ்சம் நல்லா பண்ணும். நிறைய ரவுடிகள் பார்த்துருப்பீங்க, வந்து அவங்கள டீல் பண்ணியிருப்பீங்க வந்து. ஸோ அது அடிப்படையில் கேட்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கொலையை பண்ணுறது இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த அருவா வச்சு தான் வெட்டிகிட்டே இருக்காங்க. எக்ஸ்ப்ளோசிவாக அருவாது. துப்பாக்கி நடமாட்டம் இங்கே கிடையாது, ரொம்ப கிடையாது. ரொம்பலாம் இங்கே இது பண்ண முடியாது, துப்பாக்கி வாங்கிட்டு வர முடியாது. லைசன்ஸ் இருக்குது. இன்டெலிஜென்ஸ், நம்ம இன்டெலிஜென்ஸ் ஃபாலோ நல்லா பண்ணுறாங்க. எல்லாமே இன்டெலிஜென்ஸ்லாம் நல்லா தான் இருக்காங்க. ரவுடிஸ் ரிமாண்ட் மட்டும் பண்ணால் எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் இப்போ இந்த டெத்து நடந்துச்சுல மெத்தலால், அவன் மேலே 80 கேஸ். என்ன பிரயோஜனம்? குண்டாஸ் போட்டிருப்பாங்க, பிஎல் ஆக்ட், பூட்ல கேஸ் ஆக்ட் போட்டிருப்பாங்க, இதெல்லாம் போட்டிருப்பாங்க. என்ன பிரயோஜனம்? கேஸ் போட்டால் அவன் கவலையப்பட மாட்டான். உள்ளுக்கு இன்னொரு டீமை ஃபார்ம் பண்ணிடுவான். அவன் டீமாக ஃபார்ம் ஆகிடுவானுங்க. அதனால நீங்கள் கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. எவ்வளவு கேஸ்னாலும் போடுங்க, அவன் போயிட்டு வருவேன். பெயில் வந்துடுறான்ல, பெயில் வந்து திருப்பி பண்ணுவான். என்ன பண்ணுவீங்க? போலீஸுன்னா அடிக்கணும், போலீஸ்னா சுடணும். இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு ஃபயரிங் ரேஞ்சு ஏன் கூப்பிட்டு போய் சுட வைக்கணும்? போலீஸை நல்லா சுடுறியா, புல்லில் சுட்டா 10 மார்க்கு, இல்லைன்னா நீ ஃபெயிலு, ஃபயரிங்கே சரியில்லை, ட்ரைனிங் எடு அப்படிங்கிறீங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை லத்தி ட்ரில்லு, மாவோ ஆப்ரேஷன் வச்சு மொபிலைசேஷன் பண்ணி பெரேடை வச்சு லத்தி ட்ரில்லு எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு ரெண்டுமே செய்ய சொல்லிட்டு அதை தொடாதன்னு சொன்னால் எப்படி இருக்குது? நல்ல சாப்பாடெல்லாம் வச்சுட்டு சாப்பிடக்கூடாது, பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நடக்கத்தான் செய்யும். இதில் போலீஸை குறை சொல்லி என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, நேற்றுக்கு நியூஸ் பேப்பரோட வந்திருக்கு. என்ன? எல்லா சப் இன்ஸ்பெக்டர் உட்பட எல்லாருக்கும் வந்து அவங்க ஆயுதத்தை பயன்படுத்திக்கலாம், துப்பாக்கி வச்சுக்கணும், வந்து தேவைப்பட்டா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? வெல் அண்ட் குட். அதுதான் சப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான். இது ரவுடிஸ் இல்லாமல் அழிக்கணும்னா அது இருந்து தான் வச்சிருக்கணும், தேவைப்பட்டா பயன்படுத்தணும். அது எதுக்கு துருப்பிடிச்சு போடுறதுக்கா? வெப்பன் பண்ணணும். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். ஏடிஜி சார், எல்லண்டோ சார் சொல்லியிருக்கலாம், வரவேற்கத்தக்கது. காஞ்சிபுரம் ரவுடி ஸ்ரீதர் இருக்கால சார், அவர் உங்களை கண்டு பயந்தே. ஸ்ரீதர் இல்லை, நான் ஸ்ரீதர் இருக்கும்போது இல்லை. காஞ்சிபுரம் ஸ்ரீதர் தான் முன்னாலே சூசைட் பண்ணிட்டாரு. இல்லை, அவருடைய அசோசியேட் தான் இருக்கானுங்க. 2 டைப் ஆஃப் ரவுடிஸ் உண்டு. காஞ்சிபுரம் ஒன்று, ஸ்ரீபெரும்பூரில் ரவுடிஸ் டிஃப்ரெண்ட். கம்பெனி ரவுடிஸ், கம்பெனியில் ரவுடிஸாக இருந்து இப்போ அவங்க அங்கே கான்ட்ராக்ட் எடுத்து அங்கே உள்ள ஹெச்ஆர்ஸே ரொம்ப லிங்க்கு அவங்களுக்கு. அந்த ரவுடிஸுகளுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறது, அந்த கான்ட்ராக்ட் உள்ளுக்குள்ள கான்ட்ராக்ட் எடுத்ததில் இல்லை எல்லாருமே தலையிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி ரவுடிஸ், அந்த ரவுடிஸை பயன்படுத்துறதுக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் அந்த ரவுடிஸும் அந்த மாதிரி போகும். கம்பெனி மோட்டிவ், ஏலம் எடுக்கிறது, அந்த கம்பெனியை யார் கேப்சர் பண்ணுறது, அந்த இதில் போயிடும். அந்த மாதிரி ரவுடிஸும். இவங்க வந்து ரெகுலர் ரவுடிஸும். யார்? நம்ம ஸ்ரீதர் குரூப். தியாகுலாம் 84 கேஸ் இருக்குது, 11 மர்டர் கேசஸ். அவன் 2 வருஷம் அவளுக்கு இருக்கான், ஜெயிலிருந்தே வரல. அது படப்பை குணா கூட உங்களை பற்றி தான் பயந்து அரசியலுக்கு போயிட்டார் அப்படின்னு கூட ஒரு அரசியலுக்கு போயிட்டான், அவன் ஜெயிலுக்குள்ளே போயிட்டான். அவனுக்கெல்லாம் சப்போர்ட் இருந்துச்சு, அவங்களுக்கெல்லாம் லோக்கல் சப்போர்ட்டு. நான் யாரை சொல்கிறேன்னு தெரியும், சப்போர்ட்டெல்லாம் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. இது மாதிரி சார் இப்போ ரவுடிகள் ஒரு பக்கம் இருக்க, இப்போ கூலிப்படைன்னு ஒரு குரூப் வந்திருக்காங்க, வந்து மர்டர் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள். இவங்க எப்படி சார்? இப்போ ரவுடிகளுக்கும் கூலிப்படைகளுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் கிடையாது. பழைய ரவுடிஸ் எல்லாம் இப்போ ஒயிட் காலராக ஆகிட்டான், அரசியலுக்கு வந்துட்டான். அவன் ஒரு ஆப்ரேட் பண்ணோம்னா கூலிப்படையை வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கிறான். இவ்வளோ தான் வித்தியாசம், ஒன்றும் கிடையாது. இவன் நீங்கள் கூலிப்படையை அமர்த்துறவன் யாராக இருப்பான்? பழைய ரவுடியாக இருப்பான். அவன் இன்னைக்கு பெரிய ஆளாக இருப்பான், நல்லா சம்பாதிச்சிருப்பான், ரவுடி அவன் இருப்பான்.
அவனுக்கு ஒன்று தேவைப்படணும்னா ஒரு கூலிப்படை இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸை கூப்பிட்டு பண்ணுன்றான். இவன் ஒரு நாளைக்கு இவன் ஒரு கூலிப்படை ஆரம்பிப்பான். பணம் தான், பணம் கொடுத்தா பண்ண வேண்டியது, அவ்வளோதான். குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி சைடில் இருந்து நிறைய கூலிப்படைகளும் சரி ரவுடிகளும் சரி உருவாகி வர்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? அங்கே வந்து ரொம்ப இப்போத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாலெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது, ஏதோ உள்ளூரில் தான் இருப்பாங்க. இப்போ வந்து அங்கே வேலை வாய்ப்பு கிடையாது, கம்பெனிஸும் கிடையாது, எந்த கம்பெனிஸும் கிடையாது, எந்த சேலரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து அதனால அவங்க வந்து இப்போ மைக்ரேட் ஆயிடுறாங்க. இங்கே வரும்போது இங்கே பண்ணிட்டு போயிட்டோன்னா அங்கே தெரியாதுல்ல, இங்கே வந்து செய்ய வேண்டியது, சம்பாதிச்சுட்டு போக வேண்டியது. இந்த மாதிரி இங்கே அங்கேருந்து ஊர்லேருந்து இங்கே வந்து வட்டி கொடுவான், அவன் 10 பேர் வச்சுருப்பான். வட்டி கொடுக்குற இடத்துல 10 பேர் வைக்கும்போது ஒரு சில ப்ராப்ளம் வரும்போது ஒரு வெட்டினா ஒரு கொலை பண்ணியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இந்த மக்களுக்கு வந்து முதல்ல கோழியாக இருப்பான், அந்த ரத்தத்தை பார்த்து பார்த்து அப்படியே பழகுவான், திருப்பி ஆட்டாக இருப்பான், திருப்பி ஒன்றா இருப்பான், திருப்பி மனுஷனாக இருக்கிறதையும் பயப்படுறது இல்லை. முன்னாலெலாம் ஆட்டு தொட்டி மாடு தொட்டின்னு கிடக்கும், அதை தவிர வேறு எங்கேயும் அறுக்க முடியாது, பப்ளிக்கே பார்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நடு ரோட்டில் போட்டு தான் ஆட்டாக இருக்கிறேன். அதாவது ஒரே விஷயந்தான் நான் சொல்லுவேன், அறிவியல் வளர்ச்சி என்றைக்குமே அழிவைத்தான் கொண்டு வருமே ஒழிய ஆக்கமான ஒரு செயல்பாடுகளை கொண்டு வராது. எது எதில் அறிவியல் வளர்ச்சி இருக்கணும், எது எதில் நம்ம இயற்கையை சார்ந்து போகணும்னு இருக்கு. நம்ம எல்லாத்திலையும் செயற்கையாக வரோம், அதுதான் பிரச்சனை. இயற்கையாக யாருமே இப்போ இல்லை, எல்லாமே செயற்கையாயிட்டாங்க, மிஷின் மாதிரி ஆயிட்டாங்க. அதனால தான் இந்த பிரச்சனைகள். யாரையும் மதிக்கிறது இல்லை, பையன் அப்பாவை மதிக்கிறது இல்லை, அப்பா திருப்பி இவங்க மதிக்கிறது. ஒவ்வொரு ஜென்ரேஷனும் இப்போ அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக போயிட்டாங்க. ஃபாரின் மாதிரி ஃபாரின் ஸ்டைலுக்கு வந்துட்டாங்க. ஃபாரின்காரங்களாம் நம்மளை பார்த்து கற்றுக்குறாங்க. இப்போ நாகரிகமே அப்படி. இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க சார் உங்களோட பீரியடில், பணியில் இருந்த காலங்களில் வந்து. இதில் ஏதாவது ஃபெயிலியர் ஆனது, இல்லைன்னா வந்து நம்மளால் இதை முடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எதுவும் இருக்காது? ஃபெயிலியர் ஆனதுன்னு சொல்ல முடியாது. காஞ்சிபுரத்தில் வந்து 2-3 இது பண்ணணும்னு நினச்சோம், ஒன்றும் பண்ண முடியலை. நம்ம அதுக்கு நிறைய காரணங்கள் தடங்கள் இருந்துது. மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் சொல்லுவாங்க, போலீஸில் ஒன்றை செஞ்சிட்டோம்னா அது சக்ஸஸ் கிடையாது, அடுத்தது கொடுக்கும்போது செஞ்சும் போதும் செஞ்சால் தான் சக்ஸஸ். இல்லைன்னா அதுக்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு பேசிட்டு போயிடுவாங்க. நிறைய பேசுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்கல்ல அப்படி இப்படி, இது இல்லைன்னா அப்படி இருக்கும். நரம்புலாம் நாக்கு தானே, நாலும் சொல்லும். அதனால இதுலேயே மோட்டிவ் இருக்கும். ஈகோ ப்ராப்ளம், ஆஃபீஸர்ஸ்குள்ளே ஈகோ ப்ராப்ளம். இந்த ஈகோலாம் போகணும். எங்கே எல்லா இடத்துலையும் ஜாதி வருது இல்லை, அது ஒரு கெட்ட ஒரு பழக்கங்கள் இருக்குல்ல. அந்த ஆஃபீஸரை பார்த்தா நம்ம ஜாதிக்காரன், அவனுக்கு கொஞ்சம் சலுகை, இவனுக்கு ஈக்குவலாக நடத்துறது இல்லை. நிறைய பேர் நிறைய இடத்துல நடக்கு. அதனால தான் பிரச்சனை. எல்லாம் டிஜி சார் உத்தரவு கொடுக்குறாங்க, அந்த உத்தரவு ஒபே பண்ண வேண்டியது கீழே உள்ளவங்கல்ல. இவங்க ஒபே பண்ணுறாங்களா இல்லையான்னு டிஜி சார் ஃபாலோ பண்ணாலும் எவ்வளோ பண்ண முடியும்? ஒரு வீட்டில் இருக்கிற 2 குழந்தைங்களே எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியல. தமிழ்நாடு ஃபுல்லாக டிஜி சார் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இஞ்சி போய் இஞ்சி நடக்கிறத டிஜிபி சாரால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இவங்க சொல்கிறது தான். அது மாதிரி சிஎம் இருக்காங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக 1000 டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது எல்லாத்தையும் பார்க்கணும், அதெல்லாம் பார்க்க முடியுமா? உடனே ஏதாவது ஒரு குறை சொல்லணும்னு சொல்கிறதுக்காக குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. உங்களோட ஆப்ரேஷன்லேயே இன்னொன்று முக்கியமானது, இன்னொன்று வந்து அந்த வீரப்பன். அப்போ என்ன நடந்துன்னு சொல்ல முடியுமா சார்? எந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் காட்டுக்குள்ளே போகிறீங்க? இல்லை, ஆளுக்கு ஒவ்வொரு பார்ட் தான். இல்லை எல்லாருமே எல்லா பார்ட்டும் யாரும் பண்ணது கிடையாது. எக்ஸிகியூஷன் பார்ட் மட்டும்தான் நான். அவனை போகணும், கூப்பிட்டு வரணும், பேசி கூட்டிகிட்டு வெளியே வரணும், அவ்வளோதான் என்னுடைய பார்ட். மற்ற பார்ட்டில் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். பிளானிங் வந்து யார் இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கு யார் பண்ணது, விஜயகுமார் சார் தலைமையில் தான் பண்ணாங்க. இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கு யாருக்கு கொடுத்துருந்தாங்க, அவங்கவுங்க ஆப்ரேஷன் டீம் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் இல்லை. என்னுடைய இது வந்து ஒரே ஒரு டார்கெட் வந்து உள்ளுக்கு போகணும், அவர்கிட்ட பேசணும், இப்போ எல்டிடி மாதிரி பேசி அவரை வெளியே கூப்பிட்டு வந்துடணும், இவ்வளோ தான். இதை நான் சக்ஸஸாக பண்ணேன். டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போகிறோம். 18ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதினு 2 டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கு சிலோனுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு கண்ணா எதுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு வெளியே கூப்பிட்டு போகிறோம். அப்போ கூப்பிட்டு போகும்போது அவங்க ஆனால் 4 பேரும் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. A1 A2 வருவாங்க, எல்லாம் யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் ஆனால் 4 பேரும் வந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் இலங்கைக்காரர் மாதிரி உள்ள போகும்போது நீங்கள் பேச வந்த தூத்துக்குடிக்காரர் தான், எல்டிடிக்கு வேண்டிய ஆள், அவ்வளோதான். எல்டிடிக்கு திருச்சி ஹெட் குவார்ட்டர்ஸுங்கிற மாதிரி. இப்போ இலங்கைக்காரன்னு உங்களை சொல்லி அனுப்பலை. இலங்கை பர்த் பிளேஸ் இலங்கைன்னு இல்லை, தூத்துக்குடி தான். நேம் வந்து துரை அலியாஸ் கர்ணா, அவ்வளோ.
அந்த வெள்ளையை மட்டும் எடுத்துகிட்டு துரை அலியாஸ் கர்ணன். நீங்கள் மட்டும் தான் போனீங்களா இல்லை கூட யாரும்? டிரைவர் சரவணா வந்தாப்புல, டிரைவர் வண்டி ஓட்டுறதுக்கு சரவணா இருந்தாப்புல, நான் தான் போய் கூப்பிட்டு வந்தேன். நான் போய் கூட்டி பேசி கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் எவ்வளோ நாள் உள்ளே இருந்தீங்க சார்? நீங்கள் போனது விடுதலை பண்ணி சொன்னால் நான் நம்பிட்டாரா? இல்லை, அதெல்லாம் என்னை கொண்டு போய் இன் பண்ணிட்டாங்க. அதான் நான் சொன்னேன், என்னுடைய பார்ட்டு அவர்கிட்ட போகணும், பேசணும். அந்த அன்னைக்கு என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் வேற, முடிஞ்சு போச்சு. இன்ட்ரோடியூஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. என்னுடைய பார்ட் ஒன்லி ஒன் பார்ட் தான். நேராக போகணும், அவர்கிட்ட பேசணும், அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணி வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு வரணும், அவ்வளோதான். ஸோ ஏற்கனவே சொல்லிட்டாங்க இப்படி வருவார், உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு வருவார் அப்படிங்கிற, அவ்வளோதான். என்ன நடந்தது சார்? நீங்கள் எவ்வளோ நாள் இருந்தீங்க உள்ள? இல்லை, நான் அன்றைக்கி போனேன் 18ஆம் தேதி, ஐ திங்க் 18ஆம் தேதி தான் நினைக்கிறேன். 18ஆம் தேதி போனோம், வண்டியெல்லாம் இது பண்ணிவிட்டு நான் தருமபுரி கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து தான் போகிறேன். அந்த வண்டியில் நானும் சரவணனும் எடுத்துகிட்டு போகிறோம். பாப்பாரப்பட்டி ஜங்ஷன், பாப்பாரப்பட்டி ஊருக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் டீ கடையில் ஒருத்தர் நின்றுந்தார். நான் பார்த்தோன்னா வருவார். நாங்கள் 2 பேரும் சில கோடு வேர்டு பேசிக்குவோம். கோடு வேர்டு பேசிட்டு அவரையும் ஏற்றிக்குவோம். ஏற்றிக்கிட்டு நேராக போனோம். நேராக ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் பாப்பாரப்பட்டி ஊருக்குள்ளே. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ். அதுதான் பாப்பாரப்பட்டி ஊருக்குள்ளே போனோன்னா ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும். அதில் கடைசியாக ஒரு வீடு இருக்கும், சோளக்கருது இருக்கும். அந்த இதுலேருந்து எந்திரிச்சு அந்த அப்போ வண்டியை நிறுத்திட்டு இறங்கணுன்னா சந்திரகடாவும் சேதுமணியும் வந்தாங்க. வந்து கதவை திறந்துட்டு அண்ணன் தான் பேசுவாங்க. என்னென்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் இருக்கு இது மாதிரி இதாகிட்டு அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் வீரப்பன் வந்தார். அந்த காட்டுக்கு சோளக்கதிலேருந்து பின்னால் கதவை திறந்து வண்டியெல்லாம் செக் பண்ணாங்க. வண்டியெல்லாம் சந்திரகடாவும் சேதுமணியும் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு இவரை ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் ஏறி வந்தோம். சாப்பாடெலாம் கொண்டு போனது உண்மை தான், அதெல்லாம் சாப்பிடலை. சாப்பாடெல்லாம் டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். நைட்டு 10 மணிக்கு என்ன தேவை? நிறைய பேர் கதை சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. கூப்பிட்டு வந்து அந்த இடத்துல பாப்பாரப்பட்டியிலேருந்து ஒரு 10, ஐ திங்க் 10-10:15 கடைசி பஸ்ஸு வரல. பாப்பாரப்பட்டிக்கு வர வேண்டிய கடைசி பஸ்ஸு வரல. வர்றதுக்கு முன்னால் ஸோ அப்போ என்ன நடந்துன்னு சொல்ல முடியுமா? என்ன பண்ணீங்க? நிறைய கதைகள் வருது. வந்து அவர் வீரப்பனை ஏற்கனவே உள்ளேயே வந்து விஷம் கொடுத்து கொண்டுட்டாங்க, இது வந்து ஒரு ட்ராமா, அவர் செட்டப் பண்ணது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர் எதுக்கு யாருக்கு இப்போ எதை கொண்டு போனாலும் அவர் தனியாக யார்கிட்ட கொடுக்காம சாப்பிடுவார்? ஃபஸ்ட்டு கொண்டு போகிறவங்க தான் சாப்பிடணும். இதெல்லாம் கற்பனைகளுக்கான கதைகள். கற்பனைக்கு நம்ம பதில் சொல்ல முடியாதுல்ல. நான் தான் கம்ப்ளைண்ட்டே அங்கே, அதில் கம்ப்ளைண்ட்டே நான் தான். அதனால் அதெல்லாம் கிடையாது. கூப்பிட்டு வந்து சாப்பிடவே இல்லை. நைட்டு நாங்கள் ஏற்றின பிறகு அவர் சாப்பிடவே இல்லை. எத்தனை மணிக்கு நீங்கள் அங்கே உள்ளேருந்து வண்டி எடுத்தீங்க? கிட்டத்தட்ட ஒரு 10 இருக்கும். 9:40 9:30 அப்ராக்சிமேட்டாக. எனக்கு எக்ஸாக்டாக வாட்ச் கிடையாது, செல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பட் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் கடைசி பஸ் வரல அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 10:15 முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். 10:15 10:30 முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்துச்சு சார்? உள்ளே போகும்போது ஏற்கனவே அவர் போலீஸ்காரரே கொண்டிருக்காரு வந்து. ஸோ நீங்கள் காட்டுக்குள்ளே போகிறீங்க, அவரோட ஏரியா வந்து, அவருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்து ஏதோ பண்ணிடலாம். ஸோ அப்போ எப்படி ஒரு மனநிலை இருந்தது நீங்கள் போகும்போது வந்து? நான் அப்போ திங்க் பண்ணலை. அப்போ நான் யங்ஸ்டர், ஏன்னா எனக்கு வயசு 38 வயசு. எனக்கு அப்போ ஒன்றும் தோணலை. சக்ஸஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் என்ன நம்ம செய்வோம் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு வில் பவரில் தான் போச்சு. பட் மற்ற எந்த எண்ணமும் வரல. அதனால தான் சாரே என்னை செலக்ட் பண்ணது. எந்த இடத்துலையும் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது, சேஞ்சஸ் இருக்காதுன்னு தான் சார். இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை எஸ்ஐஸ் இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, என்னை செலக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்காகத்தான் இருந்திருக்கும். எந்த சூழ்நிலையும் எனக்கு அந்த முகம்லாம் மாறாது. உங்களுக்கு என்ன ஆர்டர் இருந்தது சார்? நீங்கள் அப்படி என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? அந்த நீங்கள் ஒரு வண்டியை ஒன்று நிறுத்திட்டு நீங்கள் இறங்கிட்டீங்க, அப்புறம் என்கவுண்டர் பண்ணதா இப்போ நாங்கள் ஹுசைன் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கோம், அவரும் சொல்லியிருக்காரு வந்து. ஆமாம், உங்கள் சைடில் என்ன நடந்தது? நீங்கள் நான் கிடையாது. அந்த நான் கூப்பிட்டு வந்து இறக்கியாச்சுன்னொன்னே, இறக்கி விட்ட உடனே அவங்க சரண்டர் ஆக சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. வண்டியை நிறுத்தின உடனே நாங்கள் 2 பேரும் இறங்கி போயிட்டோம். சரவணன் அங்கே இறங்கி போயிட்டார், நான் அந்த சைடில் வந்துட்டேன். அவங்க இது பண்ண சரண்டர் ஆக சொல்லும்போது சரண்டரால் துப்பாக்கியால் சுட்டதில் திருப்பி சுட்டதில் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு இருப்பாங்க. அவ்வளோதானே ஹுசைன் சார் சொல்லியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ என்ன கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. பட் அவங்களுடைய பார்ட்டை மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க, எல்லா பார்ட்டையும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. எல்லா பார்ட்டும் யாருக்கும் தெரியாது. அவங்கவுங்களுக்கு ஒரு பாட்டு. விஜயகுமார் சாருக்கு தெரியும், செந்தாமரைக்கண்ணன் சாருக்கு தெரியும். அவங்க 2 பேருக்கும் தான் தெரியும் முழு பார்ட்டும். மற்றதெல்லாம் அவங்கவுங்க பார்ட்டை மட்டும்தான் அவங்கவுங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து திடீர்னு வண்டியை நிறுத்துறீங்க, இறங்கிட்டு ஓடுறீங்க. இப்போ அவருக்கு உள்ள எதுவும் சந்தேகம் வரலையா? என்ன? இல்லை. முதல்ல நாங்கள் பாப்பாரப்பட்டியிலேருந்து வந்தோன்னே போலீஸ் ஸ்டேஷன் தாண்டினோடனே லெஃப்ட்டில் திரும்ப இந்த வண்டி லெஃப்ட்டில் திரும்பும்போது ஒரு பஸ்ஸு நிற்கிது.
அந்த பஸ் நிற்கும் போது பின்னால் வந்து வண்டி ஆட்டோமேட்டிக்காக நிற்கிது. பஸ் ஏற்கனவே நிறுத்த வைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் நிறுத்தலை. அதாவது விதி வலியதுன்னு சொன்னோம் தெரியுமா, அதுதான் அன்னைக்கு போனதெல்லாம் அவருக்கு அகேன்ஸ்டாக மாறிச்சு, எங்களுக்கு ஃபேவராக மாறிச்சு, அவ்வளோதான். பஸ் நிற்கிது, இவங்க எல்லாம் எட்டி பார்க்குறாங்க, நேச்சுரலாகவே பஸ் நிற்கிது. அப்போ அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டோம். அவங்க அதை பெரிய விஷயம் இருக்கல. திருப்பி அந்த ஸ்கூல்கிட்ட வரும்போது பம்பர் லாரி நிற்கிது. லாரி நிற்க இது ஸ்லோ டவுன் ஆகுது. இவர் இறங்குறாரு, இறங்கி கேட்குறாரு. மெயின் டைம் நான் திறந்து வச்சுருக்கேன். அப்போ இங்கே ஸ்டென் கிரைண்டரை போட்டுட்டு நான் இறங்குறேன். அந்த ஸ்டென் கிரைண்டர் வெடிச்ச உடனே அந்த இது பண்ணுறாங்க, வார்ன் பண்ணுறாங்க. அப்போ தான் கேங் இன்சைட் த வெஹிக்கிள்னு தெரியும். அப்போ தான் வார்னிங் கொடுக்குறாங்க. வார்னிங் கொடுக்கும்போது இது பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எங்கே வந்துட்டீங்க? என்கவுண்டர் நடக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க? அதே ஸ்பாட்டு தான். நான் எங்கேயும் போகல, நான் ஸ்பாட்டு தானே, வண்டியில் தான் முன்னால் தானே இறங்கி நிற்கிறேன். முன்னால் இறங்கி சைடில் நிற்கிறேன். என்கவுண்டர் நடந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? என்கவுண்டர் நடந்த பிறகு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் போய் செக் பண்ணாங்க. ஹுசைன் சார் போய் பார்த்தாரு. ஹுசைன் சார் பார்த்துட்டு தான் இது பண்ணார். அவர் கொஞ்சம் முதல்ல கன்ஃபியூஸ் ஆனார். சேத்துக்குழி கோவிந்தன் இல்லைன்ற மாதிரி. திருப்பி சொன்னோம் சேத்துக்குழி கோவிந்தன் தான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஐடென்டிஃபிகேஷன் மார்க்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டோம். ஸோ அதில் வந்து அந்த ஆப்ரேஷனில் கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் வந்து அவார்டுகள் கொடுத்தாங்க, வீடுகள்லாம் கொடுத்தாங்க. வந்து உங்களுக்கான கௌரவங்கள் கிடைச்சதா? உங்களுக்கு என்ன இருந்தது? அதெல்லாம் சும்மா கௌரவம்லாம் அப்படிலாம் நாங்கள் 2 பேர் 3 பேர், குமரேசன் ஒருத்தர் வந்தார், சரவணன் ஒருத்தர் வந்தார். குமரேசன் இன்னும் ஏட்டாவே இருக்கார், சரவணன் இன்னும் எஸ்ஐயாவே இருக்கார். நான் 10 வருஷம் ஏடிஎஸ்பியாகவே இருந்தேன். 9 வருஷம் கிட்ட டிஎஸ்பியாக இருந்தேன். 2004 டிஎஸ்பி ஆனேன். இது வேறு ஏடிஎஸ்பியாக ஒரே ப்ரொமோஷன் தான் ஆனேன். என்ன கொடுத்தாங்க? சும்மா வேலையை வாங்கினாங்க, அவ்வளோதான். நாங்களும் நம்ம வேலை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம், வேலையை பார்த்தோம். அதில் திருப்தியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு அம்பத்தூரில் ஒரு வீடு இடம் கொடுத்தாங்க. நாங்கள்லாம் எஸ்ஐ கான்ஸ்டபிள்னா உள்ளுக்கு போனது நாங்கள், ஆப்ரேட் பண்ணது இவங்க 2 பேர். மொத்தம் இது மற்றவங்க நான் இப்போ குறை சொல்லலைன்னு சொல்லல, போலீஸுக்கு கொடுக்க வேண்டியதான். மற்ற எல்லா இன்ஸ்பெக்டர் ரேங்க் வைஸாக கொடுத்தாங்க. இன்ஸ்பெக்டர்ஸ்க்கெலாம் 2 கிரவுண்டு. அவங்க அங்கே இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி 2 ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க அவங்களுக்கு. எங்களுக்கு கூட ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க எங்கள் 3 பேருக்கும். ஆனால் ப்ரொமோஷனை அப்படியே வச்சுட்டாங்க. இதில் என்ன பிரயோஜனம்? இப்போ நார்மலாக ஒரு பையனை அவுட்ஸ்டாண்டிங்கில் படிக்கிறான்னு சொல்லி 6th படிக்கிற பையனை 8th போடுறாங்க. 8th போட்ட பிறகு நீ 8th இரு, 6th படிக்கிறவன் 6th முடிச்சு 7th முடிச்சு வந்த பிறகு தான் நீ போனோம்னா அவனை இன்டைரக்டாக ஃபெயில் ஆகுறது தானே அர்த்தம். எங்களை அதே மாதிரி தான் ஆக்குனாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துக்க வேண்டியது அது, அவ்வளோதான். எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை ஸ்பெசிஃபிக்காக யாருமே இன்னார் ஒர்க் பண்ணாங்க, இன்ன வேலை பார்த்துருக்காங்க, மெரிட்டுக்கு மரியாதை இல்லை அந்த இடத்துல. எல்லாரும் ஈக்குவல். உள்ளுக்கு போனவங்களும் ஈக்குவல் தான், வெளியே மெஸ்ஸில் இருந்தவங்களும் ஈக்குவல் தான், வராதவங்களும் ஈக்குவல். வால்டர் தேவாரத்தை நாங்கள் இன்டர்வியூ பண்ணோம். அப்போ ஒரு சொன்னால் எனக்கு ஒரு வீட்டு மனை கொடுத்துருந்தாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் போய் பார்த்தேன். அது வந்து ஒரு சுடுகாடு அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு கொடுத்த வீட்டு மனையாவது ஒரு நல்ல இதாக? அம்பத்தூரில் குப்பைமேட்டில் கொடுத்துருந்தாங்க. பழைய குப்பைமேடு, இப்போ சுத்தம் பண்ணியிருக்காங்க. பழைய குப்பைமேடு. அது மாதிரி வீரப்பன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இப்போ கொரோனா நேரம் தான் வீரப்பன் இருந்திருப்பீங்க. அவர் பெரிய புத்திசாலி அப்படிலாம் எல்லாரும் சொல்கிறாங்க. வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படியே ஒன்றும் ரொம்ப நார்மலான ஆள், அவ்வளோதான். எல்லாருமே ஒரு கற்பனை தான். அதாவது நம்ம ஒரு என்ன இப்போ பாரதியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்ம பார்த்ததே இல்லை. சிவாஜி கணேசனை வச்சு தானே ஒரு நடிகர் தலைவர், சிவாஜி கணேசனை வச்சு தானே இதே மாதிரி ஒரு கற்பனை தான். அவர் அப்படி பண்ண, அதாவது அவருக்கு காடு ஒரு எல்லா இடமும் தெரியும், எந்தெந்த இடத்துல எப்படி போகலாம்னு தெரியும். அதனால அவர் மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது மாதிரி அவர் யானை சிருஷ்டி வாங்கினவர், இறைவனுடைய குழந்தைலாம் சொல்ல முடியாது. நம்ம மக்கள் போகும்போது எனக்கே பயம், அவர் வீரப்பன் சுற்றுறாரா அப்படின்னு எனக்கு பயம், வீரப்பனுக்கு இவங்க சுற்றுவாங்களோங்கிற பயம். இந்த 2 பயமும் இவங்க போகும்போதே பரபரன்னு போகிறது. பறவைகள்லாம் அடித்து பறக்கும். சிங்கிளாக போனால் பறவை வேறு மாதிரி பறக்கும், கூட்டமாக போனால் பறவை வேறு மாதிரி பறக்கும். இதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணேன். எல்லாமே எப்போதுமே சரியாக இருக்காதுல்ல, சரியாக இருக்கு. அதான் சொன்னேன், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், விதி வலியது. அவருக்கு எல்லாமே சரியா. ஏன் அவ்வளவு தூரம் இது பண்ணவன் சேத்துக்குழி கோவிந்தன் 4ஆவதாக தான் வந்து ஏறினா? யாராவது சொல்ல முடியுமா? இன்டர்வியூ கொடுக்குறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்களே சேத்துக்குழி எத்தனாவதாக வந்து வண்டிக்குள்ளே ஏறினான்னு சொல்ல முடியுமா? நிறையா இன்டர்வியூ பார்த்தேன். அதில் சில இதெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு அதிகாரி சொல்லியிருப்பார், பதட்டத்தில் ஸ்டென் கிரைண்டர் போட்டாருன்னு. அவருக்கு தெரியுமா நான் பதட்டத்தில் போட்டேன்னு? அதாவது வேலை பார்க்குறத குறை சொல்லணுங்கிறதுக்காக குறை சொல்லக்கூடாது. எனக்கு பதட்டம் இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? எனக்கு இல்லை, என் பக்கத்தில் உட்காந்துருந்தார் அந்த அதிகாரி கிடையாது.
இருந்தாலும் அவங்கவுங்க சொல்கிறாங்க அது அவங்களுடைய இது. என்னுடைய இதுன்னு அவன் தான் 4வது வந்து ஏறினா, ஒன்றுமே சொல்லலையே, அவன் அழகாக ஓடியாந்து ஏறினத்தான் செஞ்சான். நான் ஒரு வாட்டி தான் பாப்பாரப்பட்டி போயிருக்கேன். நான் டோப்போகிராஃப் அப்படியே சொல்லுவேன், ஏன்னா எனக்கு மெமரியில் இருக்குது. நாங்கள் ஸ்பாட்லேயே ஒவ்வொரு இன்ச்சி பை இன்ச்சி மூவ் பண்ணேன். அதனால் எல்லாத்தையும் எல்லாருமே சொல்ல முடியாது. என்னுடைய பாட்டை மட்டும் தானே என்னால் சொல்ல முடியும். அடுத்தவங்க பாட்டை போய் நான் சொல்ல முடியுமா? அது அவங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க. இப்போ செந்தாமரைக்கண்ணன் சார் இன்டெலிஜென்ஸ் பண்ணார்னா என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. நான் அதை சொல்கிறதுக்கு விரும்பலை. ஆனால் நான் செய்கிறதுல வந்து அப்படி பதட்டமாயிட்டாரு, அதில் இன்டர்வியூ கொடுக்குறது இன்டர்வியூவாக கொடுக்கக்கூடாதுல்ல. அதில் இன்னொன்று என்ன எல்லாம் சொல்கிறாங்கன்னா, வீரப்பன் ஆப்ரேஷன் இவ்வளோ காலம் நீடித்ததுக்கு அதிகாரிகளுக்கு இடையில இருந்த ஒரு ஈகோவும் முக்கியமான காரணம். யார் அந்த ஆப்ரேஷனை முடிக்கிறது, நான் பண்ணுறதா நீ பண்ணுறதா அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோ இருந்தது. நீங்கள் பார்த்த வரைக்கும் அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அப்படி ஈகோ முடிக்கிறதுல ஈகோ ப்ராப்ளம் இருந்த மாதிரி தெரியல. என்னென்னா வீரப்பனுடைய கடைசி முடிவு வர்றதுக்கு காரணம், மெயின் காரணம் வால்டர் சார் தான். வால்டர் சார் இல்லைன்னா இது எண்டாக்கே வந்திருக்காது. 400 பேர் எவ்வளோ பேர் இருந்ததில் 4 பேர் ஆக்குனது யார்? வால்டர் சார் தான் ஆக்குனார். வேறு யாரும் ஆக்கலையே. 4 பேரை முடிக்கிறதுக்கு மெயின் 4 பேரை முடிக்கிறதுக்கு பெருசாச்சு ஒழிய, ஆனால் அதை நெருக்கி கொண்டு வந்தவங்க வால்டர் சார். இந்த ஆப்ரேஷனில் நீங்கள் வந்து கடைசி டைமில் மட்டும் தான் இருக்கீங்களா இல்லை முன்னாடி தான் இருக்கீங்க? இல்லை, நான் ஒரு 4 மாதம் தான், ஒன்லி 4 months. என்னுடைய ஆப்ரேஷன் 4 months. நான் இங்கே தான் இருந்தேன், மெரினாவில் இருந்தேன், ஸ்பெஷல் பார்ட்டில் இருந்தேன். சண்முகராஜேஸ்வரன் சார்கிட்ட இருந்தேன். சார் தான் அனுப்பிச்சி விட்டது. திருப்பி நான் ஓடியா போனேன். நடராஜன் சார் கமிஷனர். ஒரு நடராஜன் கூட இந்த ஆப்ரேஷனில் முதல்ல நடராஜன் சார் இருந்தாங்க. நம்ம விஜயகுமார் சார் இருக்கும்போது தான் வீரமணி ஆப்ரேஷன் நடந்துச்சு. அதனால என்ன கேட்டு கூட்டு வீரப்பன் வந்து அந்த காட்டுக்குள்ளேருந்து வந்தார் அப்படின்னு சொன்னீங்க, வண்டி வந்து ஏறினார் அப்படின்னு. ஆமாம், பாப்பார்பட்டி அந்த வாட்டர் டேங்க் பக்கத்தில். ஸோ அது வரைக்கும் நடந்த இடத்துக்கும் எவ்வளவு தூரம் வந்து அது வரைக்கும் வண்டியை ஓட்டிட்டு வரும்போது உங்கள் மண்ணில் எப்படி இருந்தது? சரவணம் ஓட்டு வந்தார். 8-9 கிலோமீட்டர், 9 கிலோமீட்டர் இருக்கும். எனக்கு மனநல சக்ஸஸாக முடிக்கணும், அவ்வளோதான். வெளியே கொண்டு வந்தாச்சு. முதலைக்கு தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் பலம். வீரப்பன் அந்த குரூப்புக்கு காட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் பலம். வெளியே வந்தாச்சுன்னா அந்த பலம் இருக்காது. அதனால எனக்கு எந்த பயமும் கிடையாது அந்த நேரத்துலலாம், எந்த திக்கும். ஸோ இந்த 8 கிலோமீட்டர் டிராவலில் என்ன நடந்துச்சு? உள்ளே தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்களா? ஆம்புலன்ஸ் மாதிரி முன்னால் அடைச்சிருக்கும், நமக்கு காது கேட்காது. உள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. உள்ளுக்கு அவங்கக்கிட்ட என்ன நடந்துச்சு, கான்வர்சேஷன் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. எனக்கு கொடுத்தது பார்ட் வந்து திருச்சி வரைக்கும் நான் கூப்பிட்டு வரணும். அதுலேருந்து வேறு டீமு ராமேஸ்வரம் கொண்டு போய் கள்ளத்தோணியில் ஏற்றுற மாதிரி ப்ரோக்ராம். அப்படியே அதாவது அப்படியே அவர்கிட்ட சொல்லப்பட்டிருக்கு. அவர்கிட்ட சொல்லப்பட்டது. ஆனால் அது ப்ரோக்ராம் இல்லை, அவர்கிட்ட சொல்லப்பட்டது. அது ஒன்ஸு நான் வெப்பன் வச்சுருக்கேன், அவங்களுக்கு தெரியும் நான் எல்டிடி. நான் உங்களை கொண்டு போய் சேஃபாக சேர்க்குறது என் கடமை. நீங்கள் வந்து சேஃபாக இருந்துங்க. நீங்கள் உங்களை எப்படி இருந்தாலும் உங்களை பாதுகாப்பாக நாங்கள் கொண்டு போயிடும். சர்வலைன்ஸ்லாம் முடிச்சாச்சு, பக்காவை கொண்டு போயிடும். அவங்க எங்களை நம்புகிறாங்க. சூழ்நிலைகள் அவங்க எங்களை என்ன நம்புகிறாங்க. ஏன்னா நம்ம எதாவது வச்சு ஏதாவது ஆகி போச்சுன்னா பிரச்சனை ஆகிடக்கூடாது. நீங்கள் இருங்க, உங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டியது எங்களுது. எங்கள் பார்ட்டி டீம்லாம் சர்வலைன்ஸில் இருக்காங்க, நான் கூட வரேன். என்கிட்ட வெப்பன் இருக்குது, ஸ்டன் கிரனேடு இருக்குது, பிஸ்டல் இருக்குது, எல்லாமே வெப்பனை நான் கேரி பண்ணியிருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சைலண்டாக இருங்க, நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்றதால அவங்க லாக் பண்ணிட்டு. ஸோ அவங்க உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரியாமலாம் போக முடியாது. செக் பண்ணுறாங்கல்ல, வண்டியை செக் பண்ணுறவங்க எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. நாங்கள் வெப்பனோட வருவோங்கிறது தெரியும், என்கிட்ட வெப்பன் இருக்குங்கிறது தெரியும். அவங்க தமிழ் விடுதலை படை மட்டும்தான் சேர்ந்துருக்காங்க. எல்டிடி பிரபாகரனுக்கும் இவருக்கும் இதுவரை எந்த கான்டாக்டும் இல்லை. ஆளுக்கால் சொல்லலாம் கான்டாக்ட் இல்லை. கான்டாக்ட் இருந்தால் நான் சொன்னதை அவர் நம்பியிருக்க மாட்டார். அதனால் எந்த கான்டாக்ட் இல்லை. தமிழ் விடுதலை படை இருந்துச்சுல்ல, இளவரசன் குரூப்பு, அந்த குரூப்பு தான் இவருக்கு லிங்க். வேற எந்த குரூப்பும் லிங்க் இல்லை. ஸோ நீங்கள் அந்த கடைசியில் இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க தமிழ் விடுதலை படை ஆட்கள் இல்லை, சேதுமணி மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு இந்த டவுட் வரலையா, இது புலிகள்கிட்ட இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை? சேதுமணியை ஒன்றும் அவ்வளோ பெரிய இது இல்லை. எல்லாரும் போன பிறகு அவங்க ஒருத்தனும் இவரு கூட இவரை பிடிச்சி அப்படியே உட்காந்துட்டான். அதனால சேதுமணி இல்லை. ஸோ அவங்க நம்பிட்டாங்க இந்த புலிகள் வந்து கூட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பாப்பாரப்பட்டியில் நம்ம அந்த வாட்டர் டேங்க் பக்கத்தில் அந்த ஓடு போட்ட வீட்டுக்கு பக்கத்தில் சேத்துக்குழுக்கு வந்து ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. சர்வலைன்ஸ், அவங்க டீம் சர்வலைன்ஸ் முடிச்சுட்டு என்கிட்ட ஏற்றி விடுறாங்க. ஏற்றி விடும்போது சொல்கிறாங்க, அண்ணன் ரொம்ப நாளைக்கு பிறகு வெளியே போகிறாங்க, பார்த்து கூப்பிட்டு போங்கன்னு என்கிட்ட சொல்லி தான் அனுப்புகிறாங்க. நான் தானே கூப்பிட்டு வரேன். அவர் தானே ஏறுறாரு. சந்திரகோடா சேதுமணி ஏறின பிறகு வீரப்பன் 3ஆவதாக ஏறுறாரு, சேத்துக்குழிக்கு வந்து 4ஆக ஏறுறாரு. இல்லைன்னு சொல்லுங்க பாப்பாரப்பட்டியில். சேத்துக்குழிக்கு வந்து இப்படி உட்காந்துருக்கேன், வண்டி இப்படி நிற்கிது, ஃபேஸ் பண்ணி இந்த இதில் நிற்கிது. பின் சீட்டில் இப்படி இருக்காங்க, அவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க, நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க. வீரப்பன், சந்திரகோடா, சேதுமணி.
சேத்துக்குழி கோவிந்த மட்டும் இந்த மாதிரி லாங் சீட்டில் டாக்டர்ஸ் இது இருக்கும்ல, அதில் இப்படி உட்காந்துருக்கேன். ஃபயரிங் இங்கேருந்து வரும்போது இப்படியே வாங்கிட்டான். டார்கெட் பெருசுன்னா வேதனை. வீரப்பனுக்கு ஒரு குண்டு தான், 2 குண்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பட்டோன்னே இறந்துட்டாரு. அடுத்து தலை சாஞ்சிடுச்சு, எந்த குண்டும் பரலை. எல்லாருமே அவங்க 3 பேருக்கு இது. ஏன்னா அவங்க சிங்கிள் சீட்டில் உட்காந்துருக்கு. இவர் வந்து லாங் சீட்டில் உட்காந்துட்டு இப்படி உட்காந்துனா இங்கேருந்து ஃபயரிங். அவங்க இப்படி உட்காந்துருக்கனால இந்த தலை தான், செஸ்ட்டு தெரியல. ஒரு சிவலப்பேரி பாண்டி உங்களோட உறவினர் தான் அப்படின்னு கேள்விப்பட்டோம் சார். என்னுடைய ஒய்ஃபு சிவலப்பேரி. ஓ சரி சரி. அவங்க அப்பா எல்லாருமே அங்கே சிவலப்பேரி தான். ஸோ அவங்க உறவினர் கிடையாது. ஒரே இதில் சமுதாயத்தில் இருக்கும்போது உறவினராக தான் இருக்கும். அந்த உறவினர் இல்லைன்னு சொல்ல முடியாது. உறவினர் மற்றபடி உங்களுக்கு அவரை பற்றி ரொம்ப இதெல்லாம் கிடையாது. நாங்கள் வர்றதுக்கு முன்னாலே எனக்கு வல்லநாடு தான், அவங்களுக்கு தான் சிவலப்பேரி. அதனால உறவினர்கள் தான், ஆனால் ரொம்ப அட்டாச் கிடையாது. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். உங்களோட பேக்ரவுண்டு, உங்கள் ஊர், அப்பா அம்மா. இல்லை, முதல்ல ஏர்ஃபோர்ஸில் இருந்தாங்க. ஃபாதர் ஏர்ஃபோர்ஸில் 10 இயர்ஸ் என்னமோ சர்வ் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே ஆர்பிஎஃப்ல எஸ்ஐயாக இருந்தாங்க. ஆர்பிஎஃப்ல எஸ்ஐ ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கமாண்டண்ட் ஆகி ரிட்டையர்ட் ஆனாங்க. மெட்ராஸ்லாம் இருந்தாங்க, ராயபுரம் இதிலலாம் இருந்தாங்க. என் மதர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஒன்றும் அவங்க இந்த வேலையெல்லாம் பார்க்கல. என் கூட பிறந்தவங்க 2 பேர், தம்பி ஒரு ஆள், தங்கச்சி ஒரு ஆள். தம்பி அட்வொகேட்டாக இருக்கான், தூத்துக்குடியில் இருக்கான். தங்கச்சி அங்கே தான் இருக்குது, ஊரில் இருக்கிறாங்க. அவங்க சிடபிள்யூசியில் அவங்க ஹஸ்பண்ட் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நம்ம வல்லநாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் சென்ட் பீட்டர்ஸ், நம்ம ராயபுரம் சென்ட் பீட்டர்ஸில் படித்தேன். அதுக்கப்புறம் தான் காலேஜ் கேரியர் ஃபுல்லாக சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சி. அதுக்கப்புறம் ஈவிஆர் காலேஜில் ஒய்ஃபு வந்து ஈவிஆர் காலேஜில் லெக்சராக இருந்துச்சு. அது வேண்டான்ட்டு திருப்பி வந்துச்சு. அதுதான் எனக்கு 2 பிள்ளைகள். ஓகே. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா அதுவும் என்கவுண்டர் பண்ணுறது, ஒரு காவல்துறை அதிகாரி அப்படின்னு நம்ம ஒரு பெருசாக கற்பனைகள் இருக்கும் வந்து. ஸோ நீங்கள் அப்படி இல்லை வந்து அதை எப்படி பார்க்குறீங்க? உடல் பலத்தை விட மனபலம் அதிகமாக வேணும். என்கவுண்டர்லாம் பண்ணுறதுக்கு உடல் பலத்தை விட மனபலம் இருந்தால் போதும். அந்த கான்ஃபிடென்ட் இருந்தாலே போதுமானது. நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க இவன் அன்ஃபிட் ஃபார் லிவிங்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எந்த தாட்டுமே இல்லை, செகண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியே இல்லை. அவர் அப்படி தானே, எந்த சட்டத்திலையும் அவன் வெட்டினா தான் சுடணும்னு இருக்குதா? இல்லை. பகுஜன் சமாஜ் கட்சி மாநிலத்தில் இருந்த பாங்ஸ்ராம் வந்து படுகொலை செய்யப்பட்டால் அதை பொட்டி திரும்ப ரவுடிகள் பற்றின ஒரு பேச்சு உருவாயிருக்கு சார். 2 என்கவுண்டர் நடந்திருக்கு வந்து, திருச்சியில் துறை, இப்போ இங்கே திருவேங்கடம் நடந்திருக்கு வந்து. மெட்ராஸ் கமிஷனராக அருணா போட்டிருக்காங்க வந்து. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நான் வந்து அவர் ஏடிஜி சாரை பற்றி நான் வந்து இப்போ சொல்கிறதுக்கு வந்து அது சரியாக வராது. நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அதை பற்றி நோ கமெண்ட்ஸ். நீங்கள் அவர்கிட்ட தான் பணியாற்றிருக்கீங்களா? அந்த மாதிரி சார்ட்டை பார்த்துருக்கு. இப்போ சார்ட்டை டேரெக்டாக வேலை பார்க்கல, காஞ்சிபுரத்துக்கு போஸ்டிங்க சார் தான் போட்டாங்கன்னு. நிறைய காவல்துறை அதிகாரிகளை பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து அவரோட ஸ்டைல் எந்த வகையில் வித்தியாசமாக இருக்கும்? ஏன் அவர் முக்கியம்னு நினைக்கிறீங்க? இல்லை, எல்லா அதிகாரிகளுமே ஒன்று தான். இந்த ஒவ்வொரு அவங்களுடைய அப்ரோச்சு வித்தியாசமாக இருக்கும். அந்த டைம் பீங் அவங்க எடுக்கிற டிசிஷன் வேறு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு அதிகாரியும். சில அதிகாரி வந்து அது இதுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்தை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிம்பாங்க. சில அதிகாரிகள் வந்து சட்டத்தை விட நம்ம சரியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லோரும் கொஞ்சம் போல்ட்டாக நடவடிக்கை எடுப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். 2 வித்தியாசம்தான். ஒருத்தர் வந்து சட்டத்தை மீறதா கிடையாது, அவங்க எல்லா சட்டத்தையும் கரெக்டாக பண்ணுவாங்க. இவங்க அதாவது இப்போ நம்ம சுதந்திர போராட்டங்கள் நடந்த மாதிரி தான். இவர் சுபாஷ் சந்திர போஸ் சார் பீரியடு அது தனி, காந்தி பீரியடு தனி, இது மாதிரி தான். சில அதிகாரிகள் காந்தி மாதிரி இருப்பாங்க, சில அதிகாரிகள் சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி இருப்பாங்க. இவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் மாதிரியான ஒரு அதிகாரி. அதை நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு ரவுடிஸ் தானே, ரவுடிஸை எடுக்கல. பப்ளிக் வந்து நல்ல நிம்மதியாக வாழணும்னா ரவுடிஸை களை எடுத்து தான் ஆகணும். பழைய ஐபிசிலாம் அதானே சொல்லியிருக்கேன். ஒன்றா பாதிக்கப்பட்டா எடு, இல்லைன்னா எதுக்கு? முதல்ல ஜெயிலை திருத்தணும். ஜெயிலில் வந்து இவ்வளோ வசதி வாய்ப்புகள்லாம் பண்ணி கொடுக்கூடாது. அதாவது ஒருத்தர் இறந்து போயிடுறா, அவனை கொலையும் பண்ணிடுறாங்க, கேஸும் அக்கிட்டல் ஆயிடுது. அப்போ கொலை பண்ண செத்தவன் எப்படி தானே அறுத்துக்கிட்டானா கழுத்தை விடுச்சு? இல்லை, செத்ததுக்கு என்ன ரெமெடி? ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது, ஒரு குற்றவாளியும் தப்பிக்கக்கூடாது. இவ்வளோ போலீஸ் போஸ்ட் இருந்து ஏன் ரவுடிகளை ஒழிக்க முடியல? காரணம் தான் விட மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு சொல்லுங்க, விடியறதுக்குள்ள ரவுடிஸ் எல்லாத்தையும் அவங்க ஒழிச்சிருவாங்க. முடியும்? விடியறதுக்குள்ள எல்லா ரவுடிஸையும் ஒழிச்சிடலாமா? கொஞ்சம் கண்ணை மூடிட்டு காதை பொத்திட்டு உட்காந்துருக்க சொல்லுங்க, எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்கல்ல. உடனே சுயமோட்டோவாக எடுத்துருவாங்க. ரவுடிஸுக்கும் ஜாதி வந்துடும்.
இப்போ அது பார்த்துலாம் செய்ய வேண்டியது இருக்கு. போலீஸுங்கிற ஜாதிக்கு பண்ணுறது இல்லை, போலீஸ்லேயும் அந்த சாவர அக்யூஸ் எந்த ஜாதி அதை பார்த்து சொல்லு போய் இப்படி கதை வந்துட்டு பேர திருப்பி என்ன எப்படி இருக்கும்? எவ்வளோ போலீஸ் போட்டு என்ன பண்ண முடியும்? போலீஸே எவ்வளோ போலீஸும் கிடையாது. போலீஸ் மேலே குறை சொல்கிறது தவறு. அவுத்து விட்டு பாருங்க, ஒரு நாள் எந்த ரவுடிஸ் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. எல்லாரும் சைலண்டாக இருக்கணும், வாயை தரக்கூடாது. ரவுடிஸ் செத்தானா அவங்க மேலே கொலை கேஸ் இருக்குது, இந்த கொலை கேஸ் இருக்குது, அந்த கொலை கேஸ் இருக்குது, அவன் செத்துட்டான், யாரும் பேசக்கூடாது. சொல்லுங்க, யாராவது பேசாமல் இருப்பாங்களான்னு. திருப்பி நீங்கள் துப்பாக்கியும் எடுக்கக்கூடாது, அடிக்கவும் கூடாது. அவனை கூப்பிட்டு வந்து மாப்பிள்ளை மாதிரி கூப்பிட்டு போய் மாப்பிள்ளை மாதிரி அவனை ரிமாண்ட் பண்ணணும். அவன் எப்படி அடங்குவான்? போலீஸே தான் தொடாதாங்கிறான், கையை வைக்காதாங்கிறான். யார் கேட்குறது? எந்த பப்ளிக் கேட்குறாங்க? ஏப்பா எனக்காகத்தானே நான் போயிட்டேன். எந்த மனித உரிமையிலையாவது எப்பா அந்த கொலை பண்ணியிருக்கான செத்துட்டான ஒருத்தன், அவனுக்கு என்ன ரெமெடின்னு கேட்டிருக்காங்களா? நீ ஏன் கண்டுபிடிக்கல? எதுக்கு அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கல? அந்த செத்தவனுக்கு என்ன, அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் என்ன பண்ணுது, அவன் குழந்தைங்களை ஏதாவது படிக்குதா, யாராவது கேட்டிருக்காங்களா? 4 நாள் கத்துவேன், அரசியல் நடத்திற்கு ஜாதி தலைவன்லாம் வந்து கத்துவேன், அதோட போயிடுவானுங்க, அவனுங்க கமிஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க. நாகரிகங்கிறதே இல்லாமல் போயிடுச்சுல. நிறையா அப்பாவிகள்லாம் எத்தனை பேர் சாப்பிட்றான்? அவனை பற்றி எவனாவது கேட்டிருக்கானா? ஏதாவது ஒரு அப்பாவிக்கு அது ஏதாவது ஒரு ரெமெடி மனித உரிமை பண்ணி கொடுத்துருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் வாயில் நல்லா பேசுவாங்க, என் வாயிலேயே மாட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. போலீஸை இழிச்சவன் யாருன்னா போலீஸ்காரன் தான். போலீஸ்காரன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறான், அவனை ஃப்ரீ ஹேண்டாக விடுங்க. இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க சார், ரவுடிகளை வளர்த்து விடுறதுலையும் சரி, ரவுடிகள் மேலே ஆக்ஷன் எடுக்கும்போது அதை தடுக்கிறதும் சரி, அரசியல்வாதிகள் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா எல்லா ரவுடிஸையும் காப்பாற்றிருக்கணும்ல. அதுக்குள்ள அவன் ஒதுங்கிக்குவான். தனக்கு ஆபத்து வருதுன்னா எல்லாரும் ஒதுங்கிக்குவாங்க. யாரும் மல்லு கட்டிட்டுலாம் நின்று அந்த ரவுடியை காப்பாற்றணும்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. இவங்களாம் ஒரு தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்களோ இல்லையா. அரசியல்வாதி தான் ரவுடியை வளர்க்குறான், போலீஸ் தான் ரவுடியை வளர்க்குறலாம், சும்மா ஒன்றும் இது கிடையாது. நம்ம வேலையை பார்க்கணும், போலீஸ் வேலையை பார்க்கணும், அரசியல்வாதி அரசியல் வேலையை பார்க்கணும், வழக்கறிஞர் வேலையை பார்க்கணும். வழக்கறிஞர்கள் வந்து அவருக்கு வர்ற கிளைண்ட்டை வந்து தானே கிளைண்ட் ஆகிடக்கூடாது, அவனை கிளைண்ட்டாகவே நடத்தணும். தானே நம்மளே அவனை மாதிரியே கூடயே சேர்ந்து அவன் நமக்கு ரொம்ப சொந்தக்காரன் பண்ண, உனக்கு வரனா அட்வொகேட்டுக்கு வரனா கிளைண்ட்டு வா, என்ன வேணும் எது வேணும் அவ்வளோதான் ரவுடி. அது உங்கள் தொழில், இது தர்மம். ரவுடி வரலாம், எவனாலும் வரலாம், அதோடு நிறுத்திக்கணும். நீங்கள் போய் அவனாக மாறுறீங்க, அதுதான். நீங்களா இல்லைன்னா பிரச்சனைகள். நானாக இருக்கணும், நான் உங்களை மாதிரியே இருக்கணும்னு நான் நினச்சேன்னா நான் கெட்டு போயிடுவேன். நானாக இருந்தோம்னா ஒழுங்காக போயிடும். அது மாதிரி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா கரெக்டாக போகும். ரவுடிகள் திருந்தி வாழ்ந்தா கூட அவங்க வாழறதுக்கு முடியல, கொலை செய்யப்படுறாங்க, அந்த மாதிரி ஒரு கேள்வி. எந்த மாதிரி ரவுடிகளில் நிறைய ரவுடி இருக்கு. கொலை பண்ண ஜாவத்தான் செய்வான். ஏதோ ஒரு சொந்த மோட்டிவ் இது இருந்து இறந்துட்டா போகிறார். அதாவது கூலிக்கு போய் வெட்டுறவன் அவனுக்கு வரும்போது வெட்டி போட்டு தான் செத்தானோ, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ரவுடி தானே. இன்னைக்கு எத்தனை பெரிய ரவுடிலாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான். அவன் நான் கொலையே பண்ணல, தியாகியா. காசுக்கு கொலை பண்ணவங்களாம் எத்தனை பேர் பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. இன்றைக்கி அவங்கள உட்கார வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு எல்லாம் பேசுகிறீங்களா, அண்ணன் தம்பி இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களா? அப்போ நாளைக்கு அவன் ஒருத்தன் இன்றைக்கி இல்லை ரவுடி, நாளைக்கு பெரிய ஆளாயிரும். சில மூவிஸில் காட்டுற மாதிரி இதெல்லாம் மூவிஸ்லேயும் சில விஷயங்களை அந்த காலத்தில் எடுத்த படங்கள்லாம் சண்டைகளும் ஒலிம்பிக் கேமாக இருக்கும். சிலம்பு சண்டை இருக்கும், இது இருக்கும், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கும், வால் சண்டை இருக்கும், இது இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், அருவா எடுத்து வெட்டுறான், துப்பாக்கி சுடுறான். எதுக்கு? சென்சார் போர்டு எதுக்கு இருக்குது? தீவிரவாதத்தை வளர்த்து விடுறான். இன்றைக்கி அதை பார்த்தோம்னா இளைஞர்கள் மத்தியில் பசுமரத்து ஆணி போல் பதிஞ்சிருது. இளைஞர்கள் பார்க்குறான், இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. அவன் கேம் விடாம்போது கூட, குழந்தை கேம் விளையாடும்போது கூட துப்பாக்கியில் சுட்டு தான் விளையாடுது. அன்றைக்கி துப்பாக்கியில் சுட்டா வந்துச்சு, அன்றைக்கி சிலம்புக்கு போவோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கபடி விளையாட போவோம், ஸ்போர்ட்ஸு கிரவுண்டில் கிடக்கும். இன்றைக்கி நீங்கள் காலையில் எந்திரிச்சு போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் வயசானவன் தான் கிரவுண்டில் இருப்பான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் கிரவுண்டில் இருப்பான். வயசானவன் யாருமே கிரவுண்டுக்கு வர மாட்டான், அவன் வயக்காடு அது இதுன்னு போயிருப்பான். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கிரவுண்டில் இருப்பான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா வயதானவர்களும் கிரவுண்டில் இருப்பான், இவன் வீட்டில் தூங்கிட்டு இருப்பான், எல்லாம் செல்ஃபோன்லேயே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. சென்சாரை என்ன பண்ணுது? எல்லாமே கெட்டு போகுது. அடாவடித்தனமாக அருவா வெட்டுற 10 பேர் வருது, திருப்பி தாடியை வச்சுக்கிட்டு சுடுறது, அது இது பல விஷயங்கள் வருது இல்லை. அப்போ அதை பார்த்தோன்னே இளம் மனசு வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க, நம்ம சொல்கிறத கேட்குறது கிடையாது. பழைய காலத்தில் எம்ஜிஆர் படம், சிவாஜி, இந்த மாதிரி நிறையா படம் பார்த்தீங்கன்னா தத்துவமாக இருக்கும்.
ஒரு படத்தில் திருடாதேங்கிற படத்துலலாம் அந்த எம்ஜிஆர் பாரு, திருடாதே பாப்பா திருடாது, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இறக்கு மறந்து விடாதே. இந்த மாதிரி பாடின பாட்டு இன்னைக்கு ஏதாவது ஒரு பாட்டை சொல்லுங்க. அந்த மாதிரி பாட்டை நல்ல நேரத்தில் கூட சொல்லுவார். கூத்தாடிகள் சொல்ற கருத்துக்கள் எல்லாமே மற்றவங்களுக்கு இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். பாடமாக இருக்கணும், நம்ம வந்து ஒரு உதாரணமாக இருக்கணும். இன்னைக்கு யாரையா சொல்லுங்க. கொக்கி குமார்னு ஒரு படத்தில் பேர் வைக்கானுங்க. அவன் ரவுடி, பக்கா ரவுடி, எஸ்ஐ மர்டர் பண்ணவன் கொக்கி குமார். ஏதோ நாய் சேகர அந்த மாதிரி எதோ வச்சுக்கிட்டு ரவுடிசம் வந்து ஒரு பாப்புலர் ஆகிட்டு இருக்கு இந்த காலத்தில். அதுக்கு காரணம் யாரு? படங்கள். துப்பாக்கி எடுக்க வேண்டியது, சுட வேண்டியது, 10 பேர் போக வேண்டியது, அருவாலை வச்சு வெட்ட வேண்டியது. அப்போ இவனு நினைக்கிறான் இப்படியே செஞ்சா எப்படின்னா இருக்கு, சினிமான்னு நினைக்க மாட்டேங்க. அவன் நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வரான். அப்போ சென்சார் வந்து இதை கட் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் சில படங்களில் பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் சம்பந்தமாக சில படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. எது? அது நீங்கள் காக்கா காக்கா மாதிரி படங்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுவும் செய்ய முடியாது. அதுவும் எப்படி செய்ய முடியும்? டெமோக்ரஸியில் எப்படி சொல்ல முடியும்? டெமோக்ரஸியில் செய்ய முடியாது. அதாவது இங்கிலீஷ் சொன்ன மாதிரி டெமோக்ரஸி இஸ் அ ஷெல்டர் ஆஃப் கிரிமினல்ஸ். அதாவது எப்போதுமே எதில் டிக்டேட்டர்ஷிப் இருக்கணும், எதில் டெமோக்ரஸி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணணும். சுதந்திரம் இருக்க வேண்டியதான், தப்பே இல்லை. ஆனால் அது லிமிட்டோட இருக்கணும். உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து என்ன டெமோக்ரஸி? அது வந்து நாடு கெட்டுப்படும். கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லாமே அதை பயன்படுத்துவாங்க. லூப் லைன் எப்போ எங்கெங்கே இருக்குங்கிறத தான் நம்ம பயன்படுத்த முடிய மெரிட்டில் யாருமே பண்ணுறதில்ல. இவ்வளோ காலம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய அதிகாரிகள்கிட்ட பணி வச்சுருக்கீங்க. வந்து நீங்கள் பார்த்து பிரமிக்கிற அதிகாரினா யாரை சொல்லுவீங்க? எனக்கு பிடித்த அதிகாரிகள் வந்து ஆஃபீஸர்ஸ் லெவலில் எனக்கு இன்ஸ்பெக்டர் அரசு சார் வந்து என்னுடைய குரு, ஆரம்ப குரு. எனக்கு வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஆரம்பித்தது அவர் தான், அரசு சார்னு சொல்லி. இப்போ தாராபுரம், சின்ன தாராபுரத்தில் இருக்கிறார், ரிட்டையர்ட் ஆகிட்டார், 80 இயர்ஸ் ஓல்டு. ரெண்டாவது வந்து அதுக்கப்புறம் வந்தது நம்ம திருப்பாட்டி சார். வால்டர் சார்லாம் ட்ரைனிங்கில் இருந்தே வால்டர் சார் எனக்கு உண்டு. ட்ரைனிங்கில் வால்டர் சார் தான் எனக்கு ட்ரைனிங், டிஜி. அதுக்கப்புறம் திருப்பாதி சாருக்கு அடுத்தது விஜயகுமார் சார்கிட்ட கொஞ்சம் நான் வந்திருக்கேன். ரொம்பலாம் வேலை பார்த்ததில்ல. விஜயகுமார் சார்கிட்ட அந்த ஆப்ரேஷன் மட்டும்தான், ஒன்லி ஒன் ஆப்ரேஷன் தான். அந்த ஆப்ரேஷன் முடித்த உடனே இது பண்ணிவிட்டேன். விஎன்டிஸ் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, பழைய விஎன்டிஸ் சார். அவங்கெல்லாம் ஒரு இது, அதாவது ஒரு இல்லை ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டால் வால்டர் சார், வைகுந்த் சார் ஞாபகப்படுத்த வேண்டியவங்க. அவங்கெல்லாம் ஜிம் ஆஃபீஸர்ஸ். எனக்கு அவங்ககிட்ட வைகுந்த் சார் தான் செலெக்ஷன், எனக்கு என்னுடைய செலெக்ஷனில் அவர் தான் டிஜி, செலெக்ஷன் டிஜி வைகுந்த் சார். அவருடைய இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேலை பார்க்கல, ஆனால் அவங்களுடைய சாருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வால்டர் சார், திருப்பி கமிஷனர் பழைய ராதாகிருஷ்ணன் சார் கமிஷனர், இவங்க மறுபடியும் பிடிக்கும். இப்போ அதுக்கப்புறம் திருபாதி சார், சைலேந்திரபாபு சார், இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும். கருணாசாகர் சார். எனக்கு வந்து கடைசியாக ரொம்ப இது பண்ணது வந்து அவங்களாம் நல்லா, எனக்கு அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உண்டு. இப்போ வந்து எங்கள் டிஜி வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் இதில் வந்து எங்கள் டிஜி வந்து ரொம்ப இது பண்ண வினோத் வான்கடே சார், ஏடிஜி ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்காங்கள்ல 2 பேரும், அது மாதிரி ஐஜி இன்ட்டு சார், செந்தில் வேலன் சார். நான் ரிட்டையர்டு ஆனேன்னா இந்த 3 பேர் தான் காரணம். யாரோ சொல்லலாம், நான் இன்னைக்கு ஓப்பனாக சொல்கிறேன், நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு காரணம் எங்கள் டிஜி சார், ஏடிஜி ஹெட் குவார்ட்டர்ஸ் வினோத் வான்கடே சார், 3வது வந்து ஐஜி இன்ட்டு சார், செந்தில் வேலவன் சார். இந்த 3 பேருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் சிஎம்க்கு. இவங்க 3 பேருடைய முயற்சி தான் திருப்பி சிஎம் தலையிட்டு முடித்தது. இன்னைக்கு புதுசாக போலீஸ் இதுக்கு வர்ற விரும்புகிற இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொல்ல விரும்புனா என்னென்னு சொல்லுவீங்க? அவங்க வரும்பொழுது வந்த பிறகு ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருக்கணும். வரவருங்க எல்லாருமே ஒரு பெருசாக எதையாவது சாதிக்க போகிறோம்னு நினச்சலாம் வரமாட்டாங்க. ஏதோ போகணும், மாத சம்பளம் இவ்வளோ ரூபா கிடைக்குதா, சம்பளம் வாங்கணும், நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணணுங்கிறத விட்டுட்டு கொஞ்சம் இன்வால்மெண்ட்டு, பப்ளிக்கு சர்வ் பண்ணலாம். கிரிமினல்ஸுக்கு எந்த இதுவும் கிடையாது. அதுக்காக 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. இந்த 1000 பேர் அவங்க அப்படி தப்பாக பேசிடுவாங்களோ, இப்படி தப்பாக பேசிடுவாங்களோ எண்ணக்கூடாது. உனக்கு என்ன தோணுதோ அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இருக்கிற அதிகாரிகள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாலேயும் சப்போர்ட் பண்ணாங்க, இப்போங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இடையில கொஞ்சம் ஏன்னா அவங்களும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்மளே இவ்வளோ திட்டு வாங்குறோம்னா அவங்க எவ்வளோ திட்டு வாங்குவாங்க, எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட போய் கை கட்டி நிற்கணும். அதனால் ஆஃபீஸர்ஸ், அதனால் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் ஒன்று இன்வால்மெண்ட் வேணும். இவங்க வரும்பொழுதே நம்ம வந்து ராஜா நினச்சிட சர்வெண்ட் மாதிரி வரணும்.
வி ஆர் பப்ளிக் சர்வெண்ட். எல்லாருமே மக்களுக்கு வேலை பார்க்குறது, அதுக்காக கிரிமினல்ஸுக்கு வேலை பார்க்கல. கிரிமினல்ஸாக நடத்தணும், பப்ளிக்கை வந்து மனுஷனாக நடத்தணும். அவன் ஏழையாக அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வரணும், மெச்சூரிட்டியில் வரணும். வந்தோடனே இவங்க கால் மேலே கால் போட்டுட்டு இந்த ரோலிங் சேரை போட்டுட்டு போய் சாஞ்சிட்டு உட்காந்துட்டு அப்படி பண்ணுறது வந்து, ரோலிங் சேரெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸ்லேருந்து டிஎஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் எடுத்துடணும். இந்த ரோலிங் சேர் போட்டாலே அந்த இது வராது, சுத்த வேண்டியது இருக்கும். அப்படி இந்த ஆஃபீஸ்லலாம் ஈக்குவலாக சேமாக ஒரே மாதிரி சேர் பண்ணணும். பப்ளிக் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். எல்லாரையும் உட்கார வச்சு பேசணும். கான்செப்டில் முதல் கொண்டு உட்கார வச்சு பேசணும். கான்செப்டில் கூட உட்கார வைக்கலாம், அவனும் மனுஷன் தானே. உட்கார வச்சு பேசினா தான் அவனை வந்து இன்வால்வ் பண்ணணும். ஆனால் அந்த இன்வால்வ்மெண்ட் கிடையாது. கான்செப்ட்னா வேறு மாதிரி நடத்துறது, இது மாதிரி இருந்தால் இன்ஸ்பெக்டர் லெவலில் வரைக்கும் தான், மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி லெவலெல்லாம் அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். அவங்கக்கிட்ட ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். இவங்க கிரிமினல்ஸ்கிட்ட ஃப்ளெக்சிபிலிட்டியாக போகக்கூடாது. வழியில் சேர்ந்து ஒரு நேர்மையாக நம்ம செயல்படணும் அப்படின்னு இருக்கிற, இல்லை நேர்மையாக செயல்படுற ஒரு அதிகாரிகளுக்கு என்ன விதமான நெருக்கடிகள் இருக்குது காவல்துறை பொறுத்தவரை? நேர்மையாக கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அவனை போடான்ட்டு விட்டுருவாங்க. அவனை விடுங்க, அந்த ஆள் கேட்க மாட்டான், விட்டுருங்கன்றாங்க. ட்ரான்ஸ்ஃபர் வரும், அது வரும், அதெல்லாம் அதுவும் ஆஃபீஸர்ஸ் லைக் பண்ணுவாங்க. மற்ற இடத்துல இருந்து நான் சொல்கிறேன், மற்ற இடம்னா நிறைய இடத்துல ப்ரெஷர் வந்தால் கூட ஆஃபீஸர்ஸ் லைக் பண்ணுவாங்க, சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்களே பார்த்துருக்கலாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் ஆஃபீஸர்ஸ், எங்கள் மென்னு, போலீஸு, இன்ஸ்பெக்டர், எல்லா ரேங்க்லேயும் அப் டு கான்ஸ்டபிள்லேருந்து டிஜி சார் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் போலீஸில். நம்ம வந்து மதிக்கணும். நம்ம வேலை வாங்குறது தப்பு இல்லை, கான்ஸ்டபிளில் வேலை வாங்கணும், இன்ஸ்பெக்டர் வேலை வாங்கணும், எஸ்ஐ வேலை வாங்கலாம், நம்ம டிஎஸ்பி வேலை வாங்கலாம், எல்லாமே. ஆனால் மரியாதையோட வேலை வாங்கணும். மரியாதை இல்லாமல் பேசிடக்கூடாது. எல்லா கான்செப்ட்ஸும் எல்லாரும் ஒன் போல இருப்பாங்களா? 5 பேரில் ஒன்றா இல்லைல்ல, ஒரு கான்செப்டில் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் கரெக்ட் பண்ணி கொண்டு போகணும்.